الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரித்தான இந்த தொடர் சொற்பொழிவினை சென்ற சில ஆண்டு காலமாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்களே, இதற்கு பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் இங்கு நடந்து கொண்டிருக்க அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, உலமா பெருமக்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய குணங்கள் இரண்டு வகையாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒன்று இயற்கையான குணம், மற்றொன்று செயற்கையானது. செயற்கையானது என்று சொன்னால் சில பேர் சில ஆட்களோடு பழகிறது மூலமா நல்ல பழக்கம் வரும். சில பேரோடு பழகிறதுனால சில கெட்ட பழக்கங்கள் வந்துடும். அது பிறவி குணம் அல்ல, இடையில் ஏற்பட்ட சில பழக்க வழக்கங்களினால் ஏற்பட்ட சில பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள். இது செயற்கையான. இயற்கை என்பது சில குணங்கள் இயற்கையிலே இருக்கும், பிறவியிலேயே இருக்கும். அது மையத்தாகிற வரைக்கும் அந்த குணம் அவனை விட்டு போவாது. செயற்கையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில சூழலினால் வந்திருக்கக்கூடிய சில குணங்கள் இருக்கிறது, அது திடீரென்று அவனை விட்டு மாறிவிடலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய பிறவி குணம் இருக்கிறது, அந்த பிறவி குணம் அவன் மௌத்தாகிற வரைக்கும் அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஸைதே, உன்னிடத்திலே ஒரு மலை இந்த இடத்தை விட்டு இந்த இடத்தில் நகர்ந்து விட்டது, இடம்பெயர்ந்து விட்டது என்று யாராவது சொன்னால் நீ நம்பு. ஆனால் ஒரு மனிதனுடைய பிறவி குணம் மாறிவிட்டது என்று சொன்னால் நீ நம்பாதேன்னு சொன்னான். இது கூட சாட்சியம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய பிறவி குணம் அவனை விட்டு மாறுவது அது சாட்சியம் இல்லாததுன்னு சொன்னான். பிறவி குணம் என்பது இன்று நம்முடைய பிறவி குணங்களை எடுத்து ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது, இறைநேசர்களுடைய பிறவி குணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது, நம்முடைய பிறவி குணம் என்ன என்பதை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரியும். என்னுடைய பிறவி குணம் என்ன என்பது எனக்கு தெரியும். யார் சொன்னாலும் அந்த குணத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் இறைநேசர்களுடைய பிறவி குணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஜபல்லல்லாஹு வலியன் இல்லா அலஸ்ஸஹாய். உலகத்திலே எல்லா வலிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறவிலேயே கொடை வள்ளல்களாக ஆக்கியிருக்கிறான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கொடை கொடுப்பது என்பது, வாய் வழங்கும் வள்ளல் தன்மை என்பது இறைநேசர்களுக்கு அல்லாஹ் இயற்கையாகவே பிறவிலேயே அல்லாஹ் ஆக்கிவிட்டான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு வழி கூட கஞ்சனா இருந்ததில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, நாயகமே, ஒரு மூமின் கஞ்சனா இருப்பானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஈமானுக்கும் கஞ்சத்தன்மைக்கு எந்த சம்பந்தம் இல்லை. கஞ்சனான ஒரு மூமின் இருக்கலாம், கஞ்சனான ஒரு வழி இருக்க முடியாது. கஞ்சனான ஒரு மூமின் இருக்கலாம், ஆனா ஒரு இறைநேசர், இவர் கஞ்சத்தன்மை உள்ள இறைநேசர் யாரையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இறைநேசருடைய பிறவி குணம் கொடை கொடுக்கக்கூடிய தன்மை, அது கஞ்சத்தன்மைக்கு முரணான தன்மை இறைநேசர்களுடைய பிறவியிலேயே அல்லாஹ் அமைச்சிருக்கிறான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம முள்ளி தாங்க கொடுப்போம், அவங்க அள்ளியே கொடுப்பாங்க. நாம கொடுக்கிறாங்க எப்படி கொடுப்போம்? நிறைய கெட்டா இருக்கு, சீர்றையத்தான் தேடுவோம், ஏதாவது கிடைக்குதா? நோட்டு கையில இருக்கத்தான் செய்யும், ஆனா அதெல்லாம் நம்ம கையில சிக்கத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் நம்ம யாரு ஆள் நிற்கும்போது சீர்ற 4 8 ஆனா அதே நேரத்தில் உலகத்தினுடைய தேவையில்லாத சில பொருட்கள் கேட்க வேண்டி முதல்ல 500 ரூபாய் தாள் தான் அவனுக்கு வரும். முதல்ல அவன் கையில வர்றது முதல்ல இதுதான் வரும். இதுக்கு சேர்ந்து இருக்குதா 1000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கு, 1000 ரூபாய் மாற்றியாவது வாங்கிடுவான். அதை என் குமருக்கா ஏதாவது தாங்க, நான் இந்த கேன்சர் நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆஸ்பத்திரியிலிருந்து அறவுரையா எங்க வந்திருக்கிறேன்னு சொன்னா வேற எங்கேயாவது போய் பாரு, அதுக்கு ஏதாவது 4 நாள் இருக்கான்னு தேடுவான். உண்மையா இல்லையா?
அப்ப நாம நுள்ளி கொடுக்கிறோம். ஓதுல்லா ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு ஆள் வந்தார். பிறவிலேயே கொடை வள்ளல் ஓதுல்லா. ஏன்னா பரம்பரை பணக்கார், பிசினஸ்ல பெரிய தொழில் அதிபராக இருந்தவர் ஓதுல்லா. கப்பல் சரக்குல கப்பல் தான் அவங்களுக்கு சரக்கே போகும். நமக்கு லாரியில சரக்கு போற மாதிரி அவங்களுக்கு கப்பல்ல ஹோல்சேல் சரக்கு போகும் வெளிநாடுகளுக்கு. அப்படிப்பட்ட ஓதுல்லா ஆலம் அவர்கள்ட்ட ஒரு ஆள், மகான் அவர்களே எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு என் குடும்பம் கஷ்டமா இருக்கு, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னான். அப்ப ஓதுல்லா ஆலம் சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போய் தோண்டி பாரு, உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும், அதை எடுத்துக்கோ. இன்னைக்கு பூமியில நிறைய இடங்கள்ல புதையல் இருக்குதுங்க, ஆனா அதை தெரிகிறதுக்கு உண்டான ஆற்றல் நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்ன இருக்குது, புதையல் என்பது இன்னைக்கு மரம் வளர்ற மாதிரி ஒரு தங்கம் இது மாதிரி உள்ளதெல்லாம் அல்ல, கல்லு வைரக்கல் அதெல்லாம் எதுல விளையுது, பூமியில விளையுது. அது எந்த இடத்துல விளையுது அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. அல்லாஹ் வழிமார்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். சில பேர்கள் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் பாங்க, அது அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தக்தீர், அதனால சில பேருக்கு அது கிடைக்கும். ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, ஒரு இடத்துல புதையல் இருக்கு எடுத்துட்டு வா. அப்ப அவரு தூக்கிட்டு வந்தாரு. அவர் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய தங்க காசு இருந்துச்சு. அவர் கேட்டது ஏதோ ஒரு அற்ப தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு சிறிய தொகையை தான் கேட்டாரு. ஆனா அவங்க ஒரு பெரிய தங்க புதையலையே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க, நான் ஒரு பெரிய தங்க புதையல் எனக்கு இருக்குது. அப்ப மிம்பர்ல உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அல்லாஹ்வுக்காக எதையாவது எடுத்து வச்சுட்டு போப்பான்னு சொன்னான். ஓசில கிடைச்சது தானே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதில்ல, ஒரு பெரிய தங்க புதையல் பாத்திரத்தையே கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்காக ஏதாவது எடுத்து ஒரே ஒரு தங்க காசை மட்டும் எடுத்து வச்சான். அவன் நுள்ளி வைக்கிறாங்க, நுள்ளி எடுத்து வைக்கிறான். போதுமா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ வச்ச அளவு போதுமான்னு கேட்டாங்க. என் மனசு போதும்னு சொல்லுது. சரி கொண்டு போ. அள்ளி கொடுத்தாங்க அவனுக்கு. அந்த ஆள் நுள்ளி கொடுக்கிறாரு அல்லாஹ்வுக்காக. போன விதி இங்கதான் விளையாடு. போற வழியில அந்த மனிதர் பல காடுகளை கடந்து, பல மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தை கடந்து இந்த ஓதுநாயத்தை பார்க்க வந்திருக்கிறார். மடியில பணம் இருந்தா மனசுல என்ன இருக்கும், பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கையில தங்க புதையலே இருக்குது. ராத்திரி நேரங்கள்ல காடுகள்ல பயணம் செய்து போக வேண்டிய ஒரு சூழல், வழிப்பற கொள்ளைகள் இருந்த அந்த காலம். இந்த நிலையில நம்ம கொண்டு போனா நைட்டு இருக்கு, ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அவர் கண்ணுக்கு ஒரு பக்கத்துல ஒரு குடிசை வீடு தெரியுது. உடனே அந்த வீட்டுல போய் தங்கினார். தங்கும்போது வெளியில வச்சு தூங்கிட்டா தூங்கும்போது எவனா உருவிட்டு போயிடக்கூடாதா என்ன, அதனால வீட்டிலேயே கொடுத்துட்டு என்ன செய்யலாம், தூங்கலாம்னு சொல்லி என்ன செய்தார், வீட்டுல கொடுக்கும்போது தங்க காசு சொன்னா அவன் ஏதாவது எடுத்துக்கிட்டு நம்ம பிளாக்மெயில் பண்ணிடக்கூடாது. அதனால ஒரு என்ன செய்தாரு, ஒரு கொஞ்சம் எண்ணெயை வாங்கி ஒரு துணியை முழுவதும் எண்ணெயால அதுக்கு நினைச்சு அது மேல என்ன செய்ய சுத்தி, இது ஒரு எண்ணெய் பாட்டல் வச்சுக்கோங்க, காலையில வாங்கிக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா எண்ணெய் பாட்டல் நான் திறந்து பார்க்க மாட்டான், இது தங்க போதையில் இருக்குன்னு எவனோ ஆசைப்பட்டு, பணத்துக்கு யாரும் ஆசைப்படலை, திறந்து பார்த்து 2 காசு எடுத்துட்டு அது நமக்கு நஷ்டமா போயிருமே, பொய் சொல்வோன்னு கொஞ்சம் எண்ணெயை வாங்கி அந்த பாத்திரத்தை சுத்தி கொடுத்தார். யதார்த்தமா இது யார் வீட்டுல தங்கியிருந்தாரோ அந்த பெண்ணுக்கு பேருனால அன்னைக்கு ஆயிட்டு பிறக்க வழி ஏற்பட்டு போச்சு. இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, இது என்ன பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்காக எண்ணெயும் கசிஞ்ச மாதிரி எண்ணெயில மேல தேய்ச்சிருக்காரு. அப்ப அவசரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய், இந்த வயிற்று வழினாலே கொஞ்சம் அவசரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. ஆனா அங்க வீட்டுல இல்லை. அப்ப அவங்க நினைச்சாங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அவருக்கு படுக்க இடம் கொடுத்தோமே, அவர் எண்ணெய் இருக்கிறதா சொல்லி ஒரு பார்சலை தந்தாரு, அதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிடுவோம், காலையில சொல்லிடுவோம். பெரியவங்களை கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கோம் நீங்க தந்ததுல, ஏன்னா நம்ம இடமே படுக்க கொடுத்துருக்கும் போது ஓசில ஒரு நாள் லாட்சியில தங்குறாங்களே எவ்வளவு ஆகும் அப்படின்னு திறந்து பார்த்தா அப்படில தங்க காசு. மனுஷனை நம்பி இங்க படுக்க இடம் கொடுத்தோம், பொம்பளை இருக்கிற வீட்டுல நம்மள்கிட்ட போய் சொல்லி இதை நம்மள்ட்ட நம்மளை திருட்டு போயெல்லாம் நினைச்சு நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படின்னு அவன் இவனோட பெரிய கல்லா. அவன் என்ன பண்ண, நம்மள்ட்ட என்ன பாட்டில் தானே சொன்னான்னு சொல்லி தங்க காசையெல்லாம் எடுத்துட்டு ஒரு எண்ணெய் பாட்டில சுத்தி வச்சுட்டான். அந்த ஆள் இந்த ஆளு கேட்டாரு, காலையில் எடுத்து அந்த பாட்டில கையில கொடுத்துட்டாரு. இவர் கொஞ்சம் தூரம் போன பிறகு திறந்து பார்த்துருக்காரு, என்ன பாட்டில் இருக்கு. திருப்பி ஓடி வந்து இதை தங்க காசை, நீ என்ன சொன்ன, தங்க காசுன்னு சொன்ன, என்ன பாட்டில் சொல்லிட்டு நீ ஏமாத்திரியா நீ அப்படின்னு அவன் அப்படியே பிளாட்டை மாற்றி போட்டான். இவனுக்கு ஏன் இவனு சொல்லும் போது தங்க காசுன்னா சொல்லி கொடுத்தாரு, என்ன பாடல்னா சொல்லி கொடுத்தாரு, இப்ப தங்க காசுன்னு சொன்னா எவன் நம்புவான், அவன் வாயாலே அவன் கெட்டு போனானே. திருப்பி யாரு தான் கதி, ஓதுநாயத்தை திருப்பி பழையபடி ரூட்டை திருப்பி வந்தார். ஓதுநாயர் சொன்னா, எஜமான் அவர்களே, சந்தர்ப்ப சூழல் எனக்கு இப்படி ஒரு
ஒரு நெருக்கடி உருவாக்கி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொன்னாங்க, நீ கொடுத்துட்டு போன காசு அப்படியே மிம்பர்ல இருக்கு, அல்லாஹ்வுக்கா எடுத்து வைன்னு சொன்னானே, அது அப்படியே ஒரு காசு அப்படியே அல்லாஹ் மா இந்தக்கும் என்பது ஒமா இந்த அல்லாஹி பாக். அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்காக நீங்க எதை எடுத்து வைக்கிறீங்களோ அது அப்படியே இருக்குங்கிறான். நீ அல்லாஹ்வுக்கா எடுத்து வைன்னு சொன்னவங்க எடுத்து வச்சியப்பா, அது அப்படியே மிம்பர்ல இருக்கு, நீ கொண்டு போனது கூட களவு போயிடுச்சு, அது களவு போகாம அப்படியே பாக்கியா இருக்கு எடுத்துட்டு. அப்பதான் அவர் நினைச்சாரா, அல்லாஹ்வுக்காக எடுத்து வைங்கன்னு சொன்ன உடனே நம்ம மில்லி ஒரே ஒரு காசு எடுத்து வச்சோமே, நிறைய அள்ளி அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு காசு மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிருந்தா அது காணா போன அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிருக்கலாமே. நம்ம மில்லி வச்சோம் அல்லாஹ்வுக்காக, அள்ளி களவு போயிட்டது. அல்லாஹ்வுக்காக நம்ம அள்ளி கொடுத்திருந்தா அல்லாஹ் தஆலா நமக்கு போனதையும் திருப்பி தந்திருப்பானே நினைச்சு கவலைப்பட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, வலிமார்கள் சாதாரண மனுஷன் நுள்ளி கொடுப்பான், ஆனா வலிமார்கள் அள்ளி கொடுப்பார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அள்ளி கொடுக்கும் தன்மை வலிமார்கள் பிறவி குணத்தோடு கலந்ததுன்னு சொன்னான். நம்முடைய கண்மணி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய கொடை வள்ளல் தெரியுமா? இன்னைக்கு நம்ம பின்பற்றக்கூடிய ஆளு சாதாரணமான ஆளாங்க, பணத்துக்காக ஆரம்பிச்சதா மதனபு, இன்னைக்கு பதவிக்காக பணத்துக்காக எத்தனை கட்சிகள் அன்றாடமாக ஆரம்பிக்கப்பட்டு கொடிகை கட்டப்படுது. இதெல்லாம் எதுக்காக? நானும் ஒரு மனுஷன், எனக்கும் ஒரு கூட்டம் இருக்கணும் என்பதற்காக வேண்டி பணத்துக்கு பதவிக்காக கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இது மாதிரி ஆரம்பிக்கப்பட்டல்லதாங்க மதகபு. பணம், அந்த பணத்தை 10 ஒரு பைசா கூட மரியாதை கொடுக்காதவங்க நம்முடைய இமாம்கள். சாதாரண ஒரு மனுஷன் வண்டியில போயிட்டு இருக்கிறான், நம்ம சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறோம், நம்ம கர்ச்சீஃபு கீழே விழுந்துட்டு, அல்லது நம்ம கையில சாவி வச்சிருக்கிறோம், வீட்டு சாவி கீழே விழுந்துட்டு, நம்ம கவனிக்கல, அல்லது நம்ம கவனிக்கல, திரும்புறதுக்குள்ள போகக்கூடிய ஒரு மனுஷன் எடுத்து கையில தரான். அப்ப என்ன சொல்லுவோம்? ஒரு முஸ்லீமா இருந்தா ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும். சாதாரணமா ஒரு அடுத்த தேங்க்ஸ் அது கூட சொல்லாதான் நன்றி கட்டலாம் சொல்றது தானே. ரோட்ல போறோம், அவன் மெனக்கிட்ட வேலையை விட்டு நமக்கு எடுத்து தந்து போறானே, திடீர்னு பஜார்ல சில சாமானோடு சில பேர் விழுந்துருவான், நமக்கு எல்லாம் இறக்கப்பட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று அதை என்ன செய்வோம், நமக்கு ஒரு நிலைமை ஆயிட்டா எப்படி இருக்கும் நம்ம யோசனை பண்ணுவோம். நமக்கெல்லாம் பரிதாபமா இருக்கும், அவ்வளவு மாவு கொட்டிட்டு அவ்வளவு சீனி கொட்டிட்டு இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போறான்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அது மாதிரி ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றதோட நம்ம என்ன செய்வோம், அது ஒரு கிரியா கொடுக்கக்கூடிய நன்றி. ஆனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பற்றி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய முதல் பாகத்துல அல் கலாமு ஃபி ஷாஃபிஈ, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய வரலாற்று குறிப்பு என்ற ஒரு 31வது பக்கத்துல சில அற்புதமான அவங்களுடைய கொடை தன்மை எழுதுவாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு சவாரி செய்து போயிட்டு இருக்கும்போது சாட்டை கீழே விழுந்துச்சு, வாகனத்தை மிரட்டக்கூடிய சாட்டை இருக்க கீழே விழுந்துச்சு. ஒரு மனுஷன் எடுத்து கொடுத்தாரு, அவர் கையில 50,000 தங்க காசு எடுத்து கையில கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? எடுத்து பாருங்க, கஸ்ஸாலி இமாம் இஹ்யா எடுத்து பாரு, நம்ம ஆதாரப்பூர்வமா தான் எதையுமே நம்ம சொல்லுவோம். 50,000 தங்க காசை கொண்டு எடுத்து கொடுத்தாங்களா? 50,000 தங்க காசு இன்னைக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு கேளுங்க. 50,000 தங்க காசு பல லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு மதிப்புள்ளது. அது அந்த காலத்துல எவ்வளவு மதிப்புள்ளதா இருக்கும், இன்னைக்கு பல கோடிக்கு மதிப்புள்ளது. ஒரு தேங்க்ஸ் இனாமா சொல்லக்கூடியதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்கொடை எவ்வளவு? 50,000 தங்க காசு. சாதாரணமா ஒரு மனுஷன் பாத்ரூம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம் கட்டிருப்பாங்க, பாத்ரூம் கக்கூஸ், குளியல் அறைகள், கழிப்பிடங்கள் இருக்க, இதுக்கே 1 ரூபா 2 ரூபான்னு நினைச்சுவாங்க. 1 ரூபா யூரின் பாஸ் பண்றாங்க 1 ரூபா இருப்பாங்க, லெட்டின் போறாங்க 2 ரூபான்னு கேட்பான், குளிக்கிறதா கூட ஒரு 5 ரூபா கேட்டுக்கிடுவான். அப்படித்தானுங்க. இதை விட அதிகமா தமிழ்நாட்டில் எங்க வந்து கொடுக்க சாதாரணமா நம்ம ஒரு தடவை பயணத்தில் நமக்கு இருக்கக்கூடியது. ஒரு தடவை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாத்ரூமுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய பணக்கட்டு எடுத்து கொடுத்தாங்க. ஒரு பெரிய கெட்டு கொடுக்கணும், நாங்க கூலி இல்ல, பெரிய அளவுக்கு விசாலத்தை காட்டுறாங்க. அதிகமான பணத்தை எடுத்து கொடுத்தாங்களா அவங்க? அதை நம்ம ஒரு கெட்டத்தை கொடுக்குறோம்ல, ஒரு பெரிய கெட்டத்தை கொடுக்குற மாதிரி. ஒரு பாத்ரூமுக்கு போய் இருக்கக்கூடிய 1 ரூபா 2 ரூபா கொடுக்கக்கூடியவனுக்கு கூட ஒரு பெரிய கட்டையை எடுத்து கொடுத்த பரம்பரையை பின்பற்றக்கூடியவங்க தாங்க நாம. அவங்கெல்லாம் சாதாரணமான ஆட்களா? நம்முடைய 4 இமாம்களும் இறைநேச செல்வர்கள், சூஃபியாக்கள், ஞானிமீகவாதிகள், ஞானிகள் நம்ம சொல்றோம். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய கொடைத்தன்மையை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால், யமன் நாட்டில் இருந்து யமனுக்கு போயிருந்தாங்க ஒரு தடவை. யமன் சில அதிகாரிகளோடு போயிட்டு திரும்பி வரும்பொழுது 10,000 வெள்ளி கொண்டு வந்தாங்களாம். 10,000 வெள்ளி. கஸ்ஸாலி இமாம் இஹ்யாவில் எந்த செய்தியையும் எழுதுவான். 10,000 வெள்ளியை கொண்டு வந்து மக்காவுக்கு பயணம் செய்த அவர்கள் மக்காவுக்கு வெளி
வெளியில் ஒரு பெரிய கூடாரத்தை அடித்து அங்க உட்கார்ந்துட்டாங்க. அந்த 10,000 வெள்ளி அந்த ஒரு துணியில கொட்டினாங்க. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு யாரெல்லாம் ஊருக்கு போறாங்களோ ஒவ்வொருத்தரையும் கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பங்கு வச்சு கொடுத்தாங்களாம். அந்த இடத்தை விட்டு அந்த காசு முழுவதும் தாயார் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு சாத்தியமா எழுந்திருக்கவில்லை என்று எழுதுகிறார். 10,000 ரூபாய் வெளியூர்ல இருந்து கொண்டு வந்த மக்காவுக்கு வந்து ஹாஜிகளை கண்ணியப்படுத்தும் முகமாக மக்காவிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு பயணம் ஹஜ்ஜை முடித்து விட்டு போகக்கூடிய ஹாஜிகளுக்கு வெளியில் கூடாரம் அடித்து ஆளுக்கு ஒரு கவர்ல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டு 10,000 காலி பண்ணிட்டு தான் என்ன செய்தாங்க. இன்னைக்கு 10,000 15,000 வசூல் பண்றதுக்கு தான் நம்ம கூடாரத்தை அடிச்சு உட்கார்ந்துருவோம். அள்ளி கொடுக்கறதுக்கு யாரையும் வெளியூர்ல இருந்து யாரா நான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறேன் யாராவது பள்ளியாத்துல துணியை போட்டு உட்கார்ந்துருக்காங்க, நான் பணத்தை கொண்டு வந்திருக்கேன், தொழிலுக்கு போறவங்களுக்கு ஒரு கவர் யாரா இருக்காங்களா? ஒண்ணுமே இல்லை. என்னப்பா கொண்டு வந்த? ஒண்ணுமே கொண்டு வரல. இப்ப 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கப்பா ஒண்ணுமே இல்லைங்கப்பா. ஒண்ணுமே இல்லை. அவன் சம்பளம் கம்மியா தர்றான். ஒரே குறம்பாடு. சொல்றதெல்லாம் தரித்திரியா பொய் சொல்ல கொண்டு வந்தான் இல்லைன்றோம். பிளாக்ல ஒரு மணி வந்திருக்கும், மனைவிக்கு தெரியாம கொஞ்சம் வந்திருக்கும், பாப்பாவுக்கு தெரியாம கொஞ்சம் வந்திருக்கும். இல்ல 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 அல்ல இல்லையாகவே ஆய்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போலதான் இமாம்கள்லேயே நம்முடைய இமாம்கள்லேயே மிகப்பெரிய தொழிலதிபர் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வணிகராக தொழில் அதிபராக பட்டு ஹோல்சேல் தொழில் வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா. இன்னைக்கு பட்டு ரேட் எவ்வளவு இருக்கும்? கல்யாணம் முடிக்கும் போது பட்டு எடுக்க போனா தான் நமக்கு தெரியும். சாதாரண பட்டை பத்தி நமக்கு எப்பவும் தெரியும். கல்யாண ஊர்களுக்கு பொண்ணுக்கு பட்டு எடுக்க போகும்போதுதான் பட்டினுடைய தரம் எவ்வளவு உயர்ந்ததெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். கல்யாணத்துக்கு பொண்ணுக்குன்னா குறைஞ்சது நடுத்தரமான ஒரு கல்யாணத்துக்கு 5,000 ரூபாய் குறைஞ்சு யாரும் எடுக்கிறது இல்லை. நடுத்தரமான ஒரு பெண்ணு வீட்டுல 5,000 ரூபாய் குறைஞ்சு யாரும் எடுக்கிறது இல்லை. அப்படித்தானே? 25,000 வரைக்கும் எடுக்கலாம், லட்சம் வரைக்கும். அது உங்களுக்கு வசதியை பொறுத்தது. 5,000 ரூபாய் குறைஞ்சு யாரும் பட்டு எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது வருஷம் ஃபுல்லா வச்சு காலம் முழுவதும் அதை கண்ணியமா வச்சு கொடுக்கறதுனால. ஒரு பெண், ஒரு வயதான பெண், தஃசீர் ரூஹுல் பயான்ல எழுதுறாரு, ஒரு வயதான பெண் தன்னுடைய மக கல்யாணத்திற்காக வேண்டி இமாமுல் ஆலத்தினுடைய பட்டு ஜவுளி கடைக்கு வந்து ஒரு துணி எடுத்தார். ஒரு அழகான பட்டு சேலை. ஒரு வயதான பெண் தன்னுடைய மக கல்யாணத்திற்காக வேண்டி எடுத்தார்கள். ஆனா அந்த சேலை அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் முடிக்கக்கூடிய பெண்ணுக்கும் பிடித்திருந்தது, தாய்க்கும் பிடித்திருந்தது. ரேட் எவ்வளவுன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா இமாம் சொன்னாங்க, அதனுடைய நீ எடுத்து வச்சிருக்க ரேட்டு 4,000 ரூபாய் பட்டுன்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, என் பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா நான் 2,000 ரூபாய் தான் கையில வச்சிருக்கேன். நம்ம என்ன சொல்லுவோம்? கீழே போடுமா, நம்ம கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்க, 2,000 ரூபாய் கையில வச்சுட்டு 4,000 ரூபாய் சாமான தூக்குனா அந்த கீழே போட்டு அந்த செக்ஷனுக்கு போன்றோம். 2,000 ரூபாய் செக்ஷனுக்கு போ, 4,000 ரூபாய் கைட்டு டபுள் ரூபாய் உள்ள ரேட்டுக்கு உனக்கு என்ன இருக்கு போகும்போது சொல்லுவாங்க. என்ன ரேட்ல பாக்கணும், ஒரு என்ன ரேட்ல பாக்கணும் கேட்கறாங்க. வாசல் உள்ள வருதேன் ரிசப்ஷன்ல நிக்கிறாங்க, என்ன மாதிரி ரூபாயில வாங்கணும் கேட்கறாங்க. பட்டை கையில வச்சுக்கிட்டு 2,000 ரூபாய் தான் வாப்பா கையில வச்சிருக்கிறேன், ஆனா இந்த பட்டு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு ஆசை வந்துட்டு எனக்கு ஆசையா இருக்கு. அப்ப சொன்னாங்களாம், நீங்க எடுத்த பட்டு உங்களுக்கே இருக்கட்டும், நீங்க கொண்டு வந்த ரூபாய் எனக்கு முதல் கிடைக்கிறதோ அசல் கிடைக்கிறதோ லாபம் கிடைக்கிறதோ கொண்டாங்க, என் கல்யாணத்தினுடைய பரிசாக அந்த ரூபாயை நான் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி உள்ள ஒரு ஈகையும் இரக்கத்தன்மை எல்லாம் நமக்கு வரவே செய்யா. ஏன்னா நம்ம குணத்துல பிறவி குணம், இறைநேசர்களுடைய பிறவி குணமே இவ்வளா, அது சகாபத் உடைத்தல். சஹாபாக்கள்லயே சொர்க்கத்தை கொண்டு 10 பேருக்கு ரசூலுல்லாஹ் சுபச்செய்தி சொன்னாங்க. ஒரே நேரத்துல ஒரு 10 பேர் சொல்லி அவர் சொர்க்கத்தில் இருப்பார், இவர் சொர்க்கத்தில் இருப்பார், ஒரு 10 பேர் குழுவை சொன்னாங்களே, அந்த குழுவில் இடம்பெற்றவர்கள் தல்ஹத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை இழக்கிறோம். பெண்ணுக்காக சில எத்தனை பேர் இழக்கிறான், பொண்ணுக்காக எத்தனையோ இழக்கிறான். ஆனா ரசூலுடைய உயிருக்காக தன் கையையே இழந்தவர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. தல்ஹா ரலியல்லாஹுடைய கை அப்படியே செயலிழந்தது. எதனால செயலிழந்தது? அவர் கையை மட்டும் அன்னைக்கு ரசூலுல்லாஹுடைய உடலை காக்கவில்லை என்றால் நபி அவர்களுடைய உடலே சீர்குலைந்து விடும். அத்தகைய தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல சொன்னாங்க, யா தல்ஹத்துல் கைர், பாக்கியமுள்ள தல்ஹாவே அப்படின்னு சொன்னாங்க. நான் உசைரா என்ற ஒரு சண்டையில் கலந்திருக்கும் போது என்னை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா தல்ஹத்துல் கையால், வாரி வாரி வழங்கும் தல்ஹாவேன்னு சொன்னாங்க. நான் ஹைபர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு யஹூதிகளோடு யூதர்களோடு நடந்த ஹைபர் போரிலே கலந்து கொள்ளும் பொழுது யா தல்ஹத்துல் ஜூஸ்,
கொடை வள்ளல் தல்ஹாவேன்னு சொன்னாங்க. பையாலுன்னாலும் ஜூதுனாலும் வாரி வாரி வழங்கும் வல்லரே, கொடை வல்லரே, தனவந்தரே, தயாரம் உள்ளவரே என்று என்னை பார்த்து சொன்னான். இன்னைக்கு ஒரு ஆள் போய் ரூபா வாங்கணும்னா என்ன மாதிரி அவரை புகழ வேண்டியதா இருக்கு. புகழ்ந்தாத்தான் ஒரு பெரிய கெட்ட தர்றாரு. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் பள்ளியாசல கெட்டக்கூடிய நேரத்துல அந்த இமாம் பயானம் முடிஞ்சவங்க ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க. இவ்வளவு தந்தாயிரம் தந்தாரு, இவ்வளவு எவ்வளவு தந்தாரு. சில பேர் இன்சியில மாத்தி சொன்ன உடனே இம்மா முடிஞ்சவன் ஏன் இன்சியில நீங்க சொல்லல கேட்கிறான். நான் தந்தேனே, எனக்கு எவ்வளவு வாங்கினீங்களே, எனக்கு கேய்க்கு பதிலாக என்ன சொன்னீங்க நீங்கன்னு கேட்கிறான். எதுக்காக கொடுக்குறான்? 4 பேருக்கு நான் கொடுத்தேன்னு தெரியட்டும். இவனை பார்த்து அல்லாஹ் கொடை வல்லன்னு சொல்லுவானா? இவனை பார்த்து ரசூலுல்லாஹ் கொடை வல்லன்னு சொல்லுவாங்களா? இது யார் உண்மையான கொடை வல்லல்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாயால நீ கொடை வல்லல் சொல்லணும். மனிதனுடைய பெயரையும் புகழையும் பெறக்கூடியவன் அல்லாஹ்வுடைய பெயரையும் புகழையும் மறுமையில பெறமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு புகழ் கொடை வல்லல் தல்ஹான் ரசூலுல்லாஹ் மனதார புகழணும்னா அவருடைய கொடை எவ்வளவு இருந்தா ரசூலுல்லாஹ் பாராட்டிப்பான். அந்த பாராட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பாராட்டு அல்லது அல்லாஹ் செய்த பாராட்டு. நபி ஒரு ஆளை பார்த்து பாராட்டுறாங்கன்னா அது அல்லாஹ்வே பாராட்டுறான். ஒரு கொடை வல்லல். சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு கொடை வல்லன் பட்டம் கிடைக்காதுங்க. கொடை வல்லல் யாருக்கு சொல்றது? தனக்கு போக மீறி இருக்கிறத கொடுக்கிறவன் கொடை வல்லல். தனக்கு போகம் எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, இதை கொடுக்கிறவன் கொடை வல்லல் அல்லங்க. தனக்கு போக மேல் மிச்சமா இருக்கிறது கொடுக்கிறது தர்மம். தனக்கு போக மேல் மிச்சமா இருக்கிறது கொடுக்கிறது தர்மம். தனக்கு தேவை இருக்கிறதே கொடுப்பது தயாளம். சொல்லுவோம்ல, அவர் தயாளமான ஆள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஃதலு ஸதகா ஜுஹுதுல் முஸில்லின்னு சொன்னாங்க. தர்மத்திலேயே சிறந்த தர்மம் ஒரு கஷ்டப்பட்டவன் கொடுக்கிற தர்மம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவனுக்கு மாசம் காலையில 9 மணிக்கு டியூட்டியில போய் நைட்டு 100 ரூபா வாங்கிட்டு வருவான். அந்த 100 ரூபாய் தான் அவனுக்கு எல்லா கணக்கும் மனைவி கொடுத்து ரெஸ்ட் போட்டு வச்சிருப்பான். அன்னைக்கு 100 ரூபாய்க்கு செலவை. வர்ற வழியில ஒரு ஆள் வாப்பா நான் மதியம் சாப்பிடல ஏதாவது தான் இருக்கும்போது இதுல 10 ரூபா எடுத்து கொடுத்தா அவனுக்கு கையில பிடிக்கும். இருந்தாலும் 10 ரூபா நமக்கு கடன் வாங்கி செலவு பண்ணாலும் இவன் பசி ஆத்திரம் எடுத்து கொடுக்குறான் பாருங்க. இவனுடைய தர்மமா தர்மத்தின் சிறந்த தர்மம்னு சொன்னாங்க ரசூல். 500 ரூபா வச்சிருக்கான், 10 ரூபா தூக்கி கொடுத்தா நமக்கு என்ன அன்னைக்கு அச்சில எங்க பிடிக்க போகுது? நமக்கு செலவுல என்ன உரைக்க போகுது? நமக்கு மேல் மிச்சமா கொடுக்கிறது தர்மம். தேவை இருக்கவே கொடுப்பது தயாள். நம்முடைய வழிமார்களுடைய பெரும்பாலும் தர்மத்தை விட தயாளம் தான் பெரும்பாலும் இருக்கும். அதான் நாம் யஹ்யாவில ஈசார் என்று ஒரு பாடத்தை எழுதுறான். ஈசார் என்று சொன்னால் தான் பசியாக இருக்கவே பிறருடைய பசியை நீக்கியவர்கள். தனக்கு பணத்தின் தேவை இருக்கவே பிறருடைய பணத்தின் தேவையை பரிபூர்ணப்படுத்தியவர்கள் என்று இறைநேசர்களுடைய ஒரு லிஸ்டையே அந்த பாடத்தில் அந்த பட்டியல் போடுவாங்க. யார்? அதுல பல சஹாபாக்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற்றிருக்கிறது. பல தாபீன்களுடைய நிகழ்ச்சியே அவங்க சொல்லணும். பார் மனிதனே, உன் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியாவது நடந்திருக்குமா? உனக்கு பசி இருக்கு, அடுத்தவனுடைய பசியை நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? முரளிதாவும் சொல்றாங்க, ஒரு சஹாபிக்கு ஒரு ஆடு ஒரு வீட்டில இருந்து ஒரு ஆட்டு தலை அன்பளிப்பா வந்தது. நம்ம என்ன நினைப்போம்? பக்கத்து வீட்டுல யாராவது ஏதாவது அக்கீக்கா கறி வந்திருக்கு போல தெரியும் சொல்லி நம்ம என்ன செய்வோம்? கறி வந்துருந்தா உடனே என்ன செய்வோம்? இன்னைக்கு தக்கடி போட்ட வேண்டியதான், தலையை வச்சு தக்கடி போட்ட வேண்டியதான் நினைச்சுவோம். ஏன்னா தலைக்கும் தக்கடிக்கும் நல்ல பொருத்தமா இருக்கும் தலைக்கறிக்கு. ஆனா உமரெல்லாம் சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு என்ன வந்துச்சு தக்கடினா உங்களுக்கு தெரியும் நினைக்கும். நம்ம ஊர்ல வகையில் இருந்து கோதுமை மாவோடு கலந்து போடுவாங்க. தலையோடு தான் நல்லா இருக்கும், ஆட்டு தலையோடு நல்ல மனமா இருக்கும். உமரெல்லாம் சொல்றாங்க, ஒரு சஹாபி வீட்டுக்கு ஒரு சஹாபி வீட்டுல இருந்து ஆட்டு தலை வந்தது. உடனே அவர் என்ன செய்தாரு? இந்த ஆட்டுத்தலை விட இன்னும் ஆள் நம்மளை விட ரொம்ப தேவையான ஆளா இருப்பார், அதனால அவர் வீட்டுக்கு அதை கொடுப்போம்னு சொல்லி அவர் 2வது ஆட்டு கொடுத்தார். 2வது வீட்டுக்கு கொடுத்தார். அவரால் சமைச்சு சாப்பிடல. அவர் சொன்னாராம், என்னுடைய இன்னொரு சகோதரர் அகோஜி மின்னி என்னை விட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் வீட்டுக்கு இன்னைக்கு கறி வந்திருக்குமோ இல்லையோ தெரியல, நம்ம இதை கொடுத்து விடுவோம். இப்படியே 7 வீட்டுக்கு போயிருக்கீங்க அந்த தலை. கடைசியில 7வது வீடு முதல்ல எங்க இருந்து கிளம்பிட்டு அங்கேயே வந்து. ஒரு மனிதனுடைய அடுத்த வீட்டில், ஒரு முஸ்லிமுடைய அடுத்த வீட்டில் பசியாக இருக்க ஒரு மூமின் மட்டும் வயிறு நிறைய தின்பவன் ஒரு உண்மையான மூமினா இருக்க மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈரானி நபியவங்களுக்கு அடுத்த வீட்டில் ஒரு ஈரானி இருந்தார். ஈரான் நாட்டை சார்ந்தவருக்கு ஒரு ஃபாரிஸ் ரசூலுல்லாஹ் விருந்து கூப்பிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மனைவி ஆயிஷாவையும் கூப்பிடுங்களேன்னு சொன்னாங்க. இது நாகரிகமா நீங்க நினைக்கலாம். ஒரு ஆள் நம்மள வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என் மனைவிக்கு சேர்ந்து சொல்லி சொன்னா அது நல்லதா இருக்குது. நாகரிகத்தை நம்ம நாயகத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
நீ நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தா ரசூலுல்லாஹ்வுக்கு நாகரிகம் தெரியுமா, பண்பாடு தெரியுமா? என் மனைவி ஆயிஷாவை கூப்பிட நான் வர்றேன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனா சாதாரண என் மனைவிக்கு சேர்த்து சொன்னாக்கா வருவன் யாராவது சொன்னா அது நல்ல பழக்கம், அதையே நம்ம தப்பா பேசுவோம். மனுஷனாயவன் நம்ம வீட்டுக்கு தேவையான அவருக்கு சொல்ல முடியாது, அவருக்கு சொல்லி இவருக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? அப்போ இல்ல நான் உங்களுக்கு மட்டும் நான் ஏற்ப பண்ணிருக்கேன், நீங்க மனைவிக்கெல்லாம் நான் ஏற்ப பண்ணல, அப்ப நீங்க வரலன்னு காங்கிரஸ் சொல்லுங்க. முஸ்லீம்ல வருது இந்த செய்தி. ரெண்டாவதுல நீங்க வந்து ஆகணும், அப்ப என் மனைவி கூப்பிடுங்க, உங்க மனைவிக்கெல்லாம் கூப்பிட முடியாது, அப்ப நான் வரல. மூன்றாவது தடவையும் கூப்பிட்டேன். இந்த மூன்றாவது தடவை தான் சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி வர சொல்ல அனுமதி கொடுத்தா. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னா, ஆயிஷா நாயகி 3 நாள் பட்டினி கிடந்தாங்க சாப்பிடாம. நம்ம மனைவி நம்முடைய இல்லறத்துல நமக்கு ஆசை ஏற்பட்டவன்னு அடுத்த வீட்டை பார்க்க போறோம், அல்ல எங்கேயாவது லாஜ பார்க்க போறோம். நமக்காக தன்னுடைய கருத்து நமக்காக வேண்டிய எவ்வளவு இன்பம் துன்பங்களை பங்கெடுக்கக்கூடிய அந்த பெண்ணு 3 நாள் பட்டினியா கிடக்கும்போது அடுத்த வீட்டுல போய் பிரியாணி விட்டோம்னா அவன் மனுஷனாவன் சல்லல்லாஹு சொல்றாங்க, என் மனைவி 3 நாள் பட்டினி கிடக்கும், அடுத்த வீட்டுக்காரன் பட்டினி கிடக்கும் போது நீங்கிறதே மூமின் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம மனைவி நம்முடைய உடலோடு சம்பந்தம் வைக்கக்கூடிய நம்ம மனைவி 3 நாள் பட்டினி கிடக்கும் போது வெளியே தேங்காய் சோறு சாப்பிட சொல்றவன சாப்பிட்டு வந்துட்டானா அவன் மனுஷனே இல்லாம மிருகத்தில் மிருகமான. இப்ப விளங்குமா ரசூலுல்லாஹ் ஏன் என் மனைவியை சேர்த்து கூப்பிடுன்னு சொன்னாங்க? இதுதாங்க பண்பாடுங்கிறது, இதுதான் இரக்கத்தன்மைங்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப வாரி வாரி வழங்குதல் வள்ளல் என்று தல்ஹாவுக்கு பேர் சொன்னாங்களே, அந்த தல்ஹாவுடைய வள்ளல் தன்மை என்ன நம்ம தெரிய வேண்டாம்? வரலாற்றை படம் எடுத்துப்பாரு, வரலாற்றை எடுத்துப்பாரு, சஹாபாக்குடைய வரலாறு எடுத்துப்பாரு. இந்திய வரலாறை படித்து பார்த்தா இந்தியாவுடைய சுதந்திர தியாகிகள் யாருன்னு நமக்கு தெரியும், அப்படிதானே? அது மாதிரி சஹாபாக்குடைய வரலாறு எடுத்துப்பார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை எடுத்து பார்க்கிற பொழுது இயல்பிலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைய நிலங்கள் கிடைச்சது. இஸ்லாம் வளர்ந்த பிறகு நிறைய நிலத்தின் வாடகையே நிறைய வந்துச்சு. இந்த அளவுக்குன்னு சொன்னா ஈராக் நாட்டில் இருந்து மட்டுமே அவர்களுக்கு வருஷத்துக்கு 5000 ரூபாய் வருமா. ஈராக்கில் இருந்து மட்டுமே நில வாடகை. அதுல 10,000 ஆயிஷா நாய்க்கு அனுப்பி வைப்பாங்க. இதுல ஈராக் நாட்டில இருந்து வரக்கூடிய 5 லட்சம் ரூபாய் வெள்ளி வருமா, 5 லட்சம் ரூபாய் வெள்ளி. அதுல 10,000 வெள்ளி வருஷம் யாருக்கு கொடுத்து விடுவாங்க? ஆயிஷா நாய்க்கு நெட்டை எடுத்து கொடுத்து விடுவாங்க. இது போக ஒரு நாள் இவர்களுக்கு திமிஷ்க் நகரத்தில் இருந்து 7 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. 7 லட்சம் ரூபாய் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்முடைய முகமுள்ள பல்லா இருக்கு, பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்ப பணமா இருக்குது. 7 லட்சம் ரூபாய் என்னங்க எப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கியா? ஒரு சந்தோஷமா ஏதோ சிரிச்சு போல நம்ம சொல்றோம்ல. 7 லட்சம் ரூபாய் வீட்டுல வந்திருக்குது. ஆனா பெட்ல உருந்துகிட்டே கிடந்தாங்க. ஒகுவையாத்தா மல்லுன்னு வருது வரலாறு. உருந்துகிட்டே கிடந்தார் பெட்ல. மனைவி கேட்டாங்க, அவங்களுடைய மனைவி உம்மு குல்சூம் அபூபக்கர் சித்திகளுடைய மகளை தான் கட்டியிருந்தாங்க, ஆயிஷா நாயுடைய தங்கச்சி. என்னங்க பெட்ல உருந்துகிட்டே கிடக்குறீங்களா? வயிற்றுக்கு எதுவும் சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? ஏன் உருந்துகிட்டே கிடக்குறீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, 7 லட்சம் ரூபாய் நம்ம வீட்டுல இருக்கு. இந்த 7 லட்சம் ரூபாய் நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய எண்ணத்தோடு தூங்குவானா? ஒரு மூமின் என்பவன் ராத்திரி படுக்கும் போது யாருடைய நினைவோடு படுக்கணும்? அல்லாஹ்வுடைய நினைவோடு படுக்கணும். அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து வாஹியா, இறைவா உன் பேரோடு நான் தூங்குறேன் நம்ம சொல்றோம். எதனால? அல்லாஹ்வுடைய பேரோடு நம்ம தூங்கும்போது யாருடைய நினைவோடு தூங்கணும் சொல்றாங்க. இந்த 7 லட்சம் ரூபாய் நம்ம வீட்டு பெட்டியில இருக்கும் பொழுது ஒரு மூமின் நிச்சயமா ஒரு மூமினுடைய எண்ணம் அல்லாஹ்வுடைய எண்ணத்தை கொண்டு தூங்காது. சரிங்க, அதனால என்ன, அந்த பணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தூக்க வரலையா? காலையில எப்ப விடியுதுன்னு பாருங்க, முஹாஜிரின்களையும் கூப்பிடுங்க, மக்காவாசிகளான முஹாஜிரின்களையும் மதீனாவாசிகளான அன்சாரிகளையும் கூப்பிடுங்க. அந்த காலத்துல அந்த தாம்பள தட்டு இருக்குல்ல, தாம்பள தட்டு கல்யாணத்துல பணம் வச்சு கொடுக்கும்போது தாம்பள தட்டை தானே கொடுக்குறோம். அது மாதிரி தாம்பள தட்டை எடுங்க, வரிசையா எல்லா முஹாஜிரின்களுக்கும் மக்காவா சஹாபிகளுக்கும் மதீனா சஹாபிகளும் பங்கு வச்சு கொடுத்தா 7 லட்சம் காலியாயிர போகுது. அதுக்கு என்னங்க பெரிய நீங்க தூங்காம கிடந்து கஷ்டப்படணும்? சிம்பிள் வேலை காலையில வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு. நம்ம மனைவி சொல்வாளாங்க, நம்ம ஒரு பேச்சுக்கு பெட்ல கிடந்து உருண்டு கிடக்குன்னு வைங்க, 7 லட்சம் ரூபாய் ஏமா உருண்டு கிடக்கிறேன்னு கேட்கறான்னு வைங்க. 7 லட்சம் ரூபாய் பீரோல் இருக்குது, இது என்ன இருக்கும்போது அல்லாஹ்வுடைய எண்ணத்தோடு நம்ம தூங்குவானா? என்ன சொல்லுவாங்க? பீரோல் சாவி நம்ம கையில தந்துருங்க சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு அந்த கவலை? பீரோல் சாவி நம்ம கையில தந்துட்டா பெட்டி யாரு பெட்டிக்குள்ள வந்துட போது? என் பெட்டியில வந்துடும், நான் நல்லா தூங்குவேன், நீங்களும் நல்லா தூங்கும். காலையில முடிச்சவன அவங்களும் கூப்பிட்டு இவங்களும் கூப்பிட்டு தாம்பள தட்டுல பங்கு வச்சு கொடுப்பேன்னு எந்த பொம்பளையாவது சொல்லுவாளா? சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன வாழ்த்து சொன்னாங்க தெரியுமா?
இன்னைக்கு முவஃபகா பின்த் முவஃபக்னு சொன்னாங்க. நீ ஒரு பாக்கியமுள்ள மனைவி, பாக்கியமுள்ளவருக்கு பிறந்த அபூபக்கருக்கு பிறந்த பாக்கியமுள்ள மனைவி எனக்கு. அவரும் ஒரு பாக்கியம் உள்ளவர் தானே. தபூக் யுத்தத்துக்கு நிதி திரட்டும் பொழுது அபூபக்கரே வீட்டுல என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு உங்களைத்தான் நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன். மளிகை டப்பா, மளிகை ஜாமான் டப்பாவும் வெறும் டப்பா தான், உப்பு பானையிலும் வெறும் உப்பு பானை தான், தண்ணியிலும் எந்த தண்ணியும் கிடையாது. அவ்வளவு தண்ணியும் போருக்கு கொண்டு வந்தாச்சு. எங்க வீட்டுல ஒண்ணுக்கு போய் கக்கூசி போனா கூட தண்ணி கிடையாது, ஆத்திர அவசரத்துக்கு எதுவும் கூட கிடையாது. அவ்வளத்தையும் போருக்காக கொண்டு போட்டுட்டேன். உங்களையும் அல்லாஹ்வை ரசூலை தவிர என் வீட்டுல எதுவுமே இல்லைன்னு அந்த ரத்தத்துல பிறந்த அந்த பெண்ணுக்கு எந்த உணர்வு இருக்கும்? தானே எடுத்து நம்ம பேர்ல ஏத்தணும் என்ன வருமா? கொடுத்துருவோம்னு சொன்னாங்களே. அப்போ அதாங்க சொல்றோம், இந்த இறைநேசருடைய உடல் அந்த இறைநேசருடைய பெண்ணோடு இல்லற நடக்கும் பொழுது அது வெறும் உடலும் மட்டும் இணையலைங்க, இந்த குணமும் இணைஞ்சிருது. அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இறைநேசரின் பிறவி குணமே அது வாரி வழங்கும் வள்ளல் தன்மைன்னு சொன்னா, அந்த பிறவி குணம் எந்த உடலோடு இல்லறத்து தொடர்பை கொண்டு இணைகிறோ அந்த மனைவிக்கு அந்த சாக்கு ஏற்படுங்க, அந்த பிரதிபலிப்பு ஏற்படும். ஒரு எய்ட்ஸ் நோயாளியோடு ஒருத்தன் உடலை கொண்டு அவன் எய்ட்ஸ் நோயாளி ஆயிடுறானா என்ன அந்த ரத்தத்துல ஆகிறான்ல, அதுக்கே இவ்வளவு ஆசை, ஒரு எஃபெக்ட் அபாய சக்தி இருந்தா நல்லதுல ஒரு ஆக்ஷன் இருக்காது, ரீஆக்ஷன் இருக்கு, ஏன் ஆக்ஷன் இருக்காது? அதே போல இன்னைக்கு சில பேர் வசதியா இருக்கிறாங்க, ஆனா சொந்தத்துல சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவான். ஏதோ இவனுக்கு ஏதோ ஒரு வியாபாரத்துல ஒரு அதிர்ஷ்டம் வந்துடும், அல்லது சொந்தத்திலேயே அவனுக்கு ஏமாத்தி சில பேர் சில ஏழப்பட்டவன் ஏமாத்தி சொத்தை நிறைய தான் வாங்கிக்கிறது. நம்ம தெரியுங்க, அவங்க சொந்தக்காரங்க அவர் கஷ்டப்படுற ஏதாவது கவனிங்களான்னு சொன்னா, ஆமா அவங்க நாங்களா உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறோம், அவங்க சும்மாவே இருந்துட்டு நம்ம சொந்தக்காரங்களே சொல்லி வாங்க நினைச்ச முடியுமான்னு சொல்லுவான் சில பேர். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் வந்தார் அவங்கள்ட்ட. இப்னு சஅத் தன்னுடைய வரலாற்று நூல்ல தபக்காத்துல் குப்ரா என்னும் வரலாற்று நூல்ல எழுதுறாரு, ஒரு ஆள் தல்ஹா ரலியல்லாஹு வந்து சொன்னாரு, ஏங்க நான் உங்க சொந்தக்காரங்க, நான் சொந்தக்காரன், உங்க சொந்தக்காரன் எனக்கு ஏதாவது பார்த்து உதவி செய்யுங்க. சொன்னாங்க, ஓ சகோதரரே நீ எதை கொண்டு என்கிட்ட உதவி கேட்டு தெரியுமா? சொந்தத்தை சொல்லி என்கிட்ட உதவி கேட்டுட்டேன். இது வரைக்கும் யாரும் நான் ஒரு சொந்தக்காரன் என் சொந்தத்துக்கா, நான் ரகம், நான் ரத்த பந்தத்தை சார்ந்தவன், உங்க ரத்த பந்தம் எனக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரத்த பந்தம் நீ சொல்லிட்டேன். என்கிட்ட உதவி கேட்டவங்க யாரும் இதை சொல்லி உதவி கேட்டதே கிடையாது. நீ என்னிடத்துல ரகம் என்ற ரத்த பந்தத்தை சொல்லி உதவி கேட்ட காரணத்தினால் நான் உனக்கு நிறைய உதவி செய்ய கடமையாயிருக்கிறேன். என்ன உதவி வேண்டும்? சமீபத்தில் எனக்கும் உஸ்மான் அலி அவர்களுக்கு ஒரு பிசினஸ் முடிஞ்சிருக்கு. 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிலத்தை அவருக்கு வித்து 7 லட்சம் ரூபாய் கேஷா என்கிட்ட இருக்கு. 7 லட்சம் ரூபாய் இல்ல 3 லட்சம் ரூபாய். உனக்கு அந்த 3 லட்சம் ரூபாய் கேஷா நான் தந்துட்டா, அல்ல திரும்ப அவருக்கு வித்து நிலமா தந்துட்டா? ஏங்க நான் உங்க சொந்தக்காரன் சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, நேற்று தான் ஒரு பிசினஸ் உஸ்மான் அலி இருந்தாங்க முடிச்சிருக்கேன், 3 லட்சம் ரூபாய்க்கு காசு வாங்கியிருக்கேன், கேஷ் வேணுமா? அப்படி வித்தா உனக்கு நிலமா தந்துடவா? எனக்கு காசே தந்துருங்க. நம்ம யாருக்காவது ஒரு நடிப்புக்காவது அப்படி சொல்லியிருப்போமா? என்னைக்காவது நான் சொந்தக்காரனா பந்தக்காரன் சோழிய பாருங்க. சொந்தமாவது பந்தமாவது ரத்தமா நான் வேறு செஞ்சு சம்பாதிச்சிருக்கிறேன். என்னுடைய தோழர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுக்கு அவர்கள் வழிகாட்டிகளாகவே இருப்பார்கள் சொன்னாங்களே. எந்த விஷயத்துல? இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். என்ற ஒரு பெண் சொல்லுகிறாள், எனக்கும் தல்ஹா ரலியல்லாஹு வீட்டுக்கு ஒரு அந்நிய தொடர்பு இருந்தது, நெருங்கிய தொடர்பு. பல தடவை நான் சில பொம்பளைங்க அது அந்நியங்களா இருந்தால் நம்ம ஒரு அந்நியமா இருக்கிறாங்களா என்ன, அது மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு வீட்டோடு எனக்கு ஒரு அந்நிய பழக்கம் இருந்தது. ஒரு நாள் தல்ஹா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனேன். தல்ஹா ரலியல்லாஹு முகம் வாடி போய் கவலை தோய்ந்த முகத்தில் இருந்தார்கள். நான் சொன்னேன், நான் கேட்டேன், உங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா, உங்க மனைவி ஏதாவது உங்களுக்கு தகராறு செய்கிறார்களா, சொல்லுங்கள், நான் கண்டிக்கிறேன், உங்க மூஞ்சியே சரியில்லையேன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மனை, மாஷாஅல்லாஹ் நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம், எனக்கு கொஞ்சம் அதிகமான பணம் வந்திருக்குது, அந்த பணம் வந்ததுல இருந்து எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னு சொன்னா இந்த பணம் இருக்கும்போது நான் மௌத் ஆயிட்டேன்னு சொன்னா இதை கொண்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே, என்ன நடக்கும் நினைச்சு பார்த்தோமா, சுனாமி நடக்கும்ட்டு போன ஒரு சில நேரத்துல நினைச்சு பார்த்தோமாங்க, பணக்காரனா பிச்சைக்காரன் ஆயிட்டான்ல, நினைச்சு பார்த்தோமா? அவங்க சொல்றாங்க, பெரிய கேஸ் என்கிட்ட வச்சிருக்கிறேன், அல்லாஹு தஆலாவுடைய அம்ரு கட்டளை என்ன நடக்கும், சுனாமி ஒரு கட்டளை தானே என்பது எனக்கு தெரியல. அந்த பணம் அப்படி ஆயிட்டா கடலுக்கு போய் சேர்ந்து எத்தனை வீடு கடல்ல போயிட்டு, எத்தனை பணம் கடலுக்கு போயிட்டு,
அவன் மனுஷனுக்கு கொடுக்காம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பொருள் கடலிலோ திடலிலோ அழிக்கப்படுது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய ஹக்கை கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு பொருள் தண்ணியில மூழ்குதுன்னா அல்லது தீயில கரியுதுன்னு சொன்னா அது ஜகாத் என்னும் 7 வரி அல்லாஹ்வுடைய கடமை அது செலுத்தப்பட்டிருந்தா அபாயத்துல கூட அது தப்பிடும். அப்ப ஏதோ இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. எந்தையோ ஒரு மிஸ்டேக் நல்லவருக்கு பேர்மலை எல்லோருக்கும் தீயவருக்கு வரக்கூடியவங்க நல்ல அதாவது நல்லவங்களுக்கு அது மாதிரி எங்கேயும் மிஸ்டேக் நடந்திருக்கு. அப்ப தல்ஹா ரலியல்லாஹு இப்படி சொன்ன உடனே அதுதான் கவலை, வேற எங்க மனைமார்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன உடனே அப்ப உடனே அவங்க சுவேதா சொல்றாங்க, இது என்னங்க பெரிய கவலை, பேசாம நீங்க உங்க சொந்தக்காரர்களை கூப்பிட்டு பங்கு வச்சிட வேண்டியதான, உங்க குடும்பம் டைமி குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தாருக்கு கொடுத்துட வேண்டியதானே. உடனே அடிமை பெண்ணை கூப்பிட்டாங்க. அந்த பெண் சொல்ற மாதிரி என் குடும்பத்தாருக்கெல்லாம் பங்கு வச்சு கொடுத்து வந்துருச்சு. நான் அந்த பெண்ணுக்கு அடிமை பெண்ணை கூப்பிட்டு கேட்டேன், எவ்வளவு ரூபாய் இருந்துச்சு, அவர் அதிக பணம் இருந்துச்சுன்னு சொன்னாரா. எவ்வளவு? 4 லட்சம் ரூபா. அருபோமியாத்தால் 4 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. கண்ணியத்திற்குரியவர்களை இதே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்தை வித்தாங்க. 7 லட்சம். தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பணம் என் வீட்டை இருக்கக்கூடாது, எனக்கு தூக்கம் வராது, சகருக்கு உள்ள அவ்வளவு வீட்டை எழுப்பி மதீனாவுடைய தெரு தெருவா போ. இப்னு சஅதுடைய வரலாறு எடுத்துப்பாரு. தெரு தெருவா போ, எந்த வீடெல்லாம் இருக்கு அவங்கள வீட்டை அடிச்சு தட்டி எழுப்பி தந்து வச்சு கொடு அப்படின்ட்டு அவர் அடிமைகளை 7 லட்சம் ரூபாயில் கொடுத்து அனுப்பிவிட்டு அவரை வேற சகரு வரைக்கும் சகர்ல தப்படிச்சு நோம்புல எழுப்பாங்களா என்ன, அது மாதிரி இவங்க பணத்தை வச்சுக்கிட்டு கதவை தட்டி தட்டி பணம் ராத்திரி நேரத்துல 1 மணிக்கு அடிச்சு கதவை தட்டி ரூபா தந்து யாரை வேண்டாம் சொல்லுவோமா? கதவை தட்டி எங்க வீட்டுல கொஞ்சம் ரூபா தேவைப்படுது, சீரியஸா இருக்கு, ரூபா தானே அடுத்து விட்ட கேள்வி தூக்கத்தை இறஞ்சிரு பண்ணிடணுமா? கடன் தான் கேளுங்க. நடு ராத்திரில கதவை தட்டி கொஞ்சம் ரூபா இல்லைங்க, திடீர்னு ஒரு அவசர கேஸ் ஆகி போயிட்டு ரூபா தாங்க கேட்டா தூக்க மத்த நேரத்தை இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க போயா அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திடுவான். சொல்லுவானா என்ன? அதே நேரத்தில் ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க, எதுக்கு தெரியலாம் கேட்க மாட்டான். காலையில பேசிக்கணும், கொஞ்சம் கொண்டாங்க காலையில பேசிக்கணும், மற்றது காலையில பேசிக்கணும், ஏதோ வந்திருக்கு வரவு, அது என்ன பணம் ஏன் வந்தா என்பதெல்லாம் காலையில வரவு செலவு பாருங்க. இது மாதிரி இதெல்லாம் மனுஷனா? இது மனுஷன் சாதாரண மனுஷன் இருக்காதுங்க, ஒரு இறைநேசத்தை அந்த பழக்கம் இருக்கு. இப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவரை பார்த்து தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தல்ஹத்துல் ஃபையால் தல்ஹத்துல் ஜூத், உடை வல்லலே வாரி வழங்கும் தல்ஹாவேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் இருந்து மாறக்கூடிய தன்மையா இருக்காது. காலம் முழுவதும் அது உயிரோடும் உடலோடும் மௌத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தாங்க அந்த வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் சில பேர் பாருங்க சீசன் சதக்கா செய்வான், சீசன் தொழுவாங்கல்ல சில பேர், திடீர்னு ஒரு காரியம் நடக்கணும் உடனே தொழுவாங்க, அது திடீர்னு அடுத்த காரியம் ஃபெயிலியர் ஆயிட்டு உடனே தொழில் நின்று போகும். சீசன் சதக்கா கொடுப்பாங்க, நோம்புல நேரத்தில் மட்டும் சதக்கா கொடுத்து மற்ற நேரத்துல எல்லாம் கஞ்சனா இருந்தா அவன் சீசன் சதக்கா கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா அவன சீசனுக்கு தான் உதவி செய்வான், மற்ற நேரத்தில் அவனுக்கு எதுவுமே இருக்காது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய வரலாறுகளை நம்ம தெரியணுங்க. தெரியும் பொழுதுதான் ஏன்னா அவங்களும் நம்ம மாதிரி மனுஷன் தான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு பெரிய பணக்காரர், அவங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வரர் பிரபு சஹாபாக்களை யாரையுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன் அவரை அடிச்சு சொல்றேன்னா சொத்து கணக்கே நம்மள்ட்ட இருக்கு. அவருடைய சொத்தினுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, நம்மளுக்கு ஒருத்தனுடைய பேங்க் பேலன்ஸ் யாருக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும், எவனும் சொல்ல மாட்டான். கள்ள கணக்கு நல்ல கணக்கு கருப்பு பணம் வெள்ளை பணம் 2 பேரும் வச்சிருக்கணுமா, ஒரிஜினல் பணம் யார்ட்டையும் சொல்ல மாட்டான். அங்க போய் பாருங்க 2 கணக்கு எழுதுவான், அவன்கிட்ட ஒரு ஆடிட்டே சொல்லிடுவான், உனக்கு கூட தரேன் கரெக்டான கணக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவான். ஆடிட்டருக்கு வாழ்வு தானே, அரசாங்கத்துக்கு நல்ல கணக்கு கொடுத்தா என்ன ஆகும்? ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த தர்மம் இருக்கு, சுப்ஹானல்லாஹ். அவர் 1 லட்சம் ரூபாய் ஒரு வியாபாரத்துல வரதுனால 2 லட்சம் ரூபாய் தர்மத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணிடுவார். 1 லட்சம் ரூபாய் வியாபாரத்துக்கு இன்னைக்கு அடுத்தவங்க ரூபாய் வாங்கிட்டு ஏன் வீடு கட்டுறான், அடுத்தவன் பணத்துல உனக்கு வேலை வாங்கி தர்றேன், உனக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிற அப்படின்னு போய் சொல்லி ஊரம் ஏழைப்பட்ட பணத்தை வாங்கி இவன் தொழில் ஆரம்பிக்கிறான், இவன் வீடு கட்டுறான். அவன் கேட்டா என்ன செய்ய நிமிந்தர்றான், என்ன அத்தாச்சு எங்கேயும் போய் பாத்துக்கிறான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தபூக் யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பணக்காரர்களே வசதி படைத்தவர்களே இந்த கஷ்டமான இந்த போருக்கு தாராளமா நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே நாயகமே இப்போதைக்கு என்னுடைய பிசினஸ்ல 8000 ரூபாய் நான் வச்சிருக்கேன், 8000 திரகம் வச்சிருக்கேன், சரி பாதி உங்களுக்கு தந்துடுறேன், பாதி எடுத்துக்கோங்க, 4000 ரூபாய் வச்சுக்கோங்க, 8000 ரூபாய் இருக்கு மொத்தம், 4000 என் பிசினஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்தாங்க,
பாரக்கல்லாஹு ஃபீமா அஸைத வ பாரக்க ஃபீமா மலக்த. இறைவா, உனக்கு நீ கொடுத்ததிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், நீ மீறி வச்சிய பாதி அதுலயும் அல்லாஹ் உனக்கு தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர் செய்த சதகா என்ன? எல்லா வரலாறையும் சொல்வார். முதல்ல 4000 கொடுத்தார், 4000 தங்க காசு கொடுத்தார். அப்புறம் ஒரு 40,000 தங்க காசு கொடுத்தார். அப்புறம் ஒரு 40,000 தங்க காசு கொடுத்தார். 500 குதிரைகள் அல்லாஹ்வுடைய பாதையில ஹதியா செய்தார். 500 ஒட்டகங்களை ஜாமான்களோடு கொடுத்தார். வஃபாத் ஆகக்கூடிய நேரம் சக்ராத்துடைய நிலங்க. சக்ராத்துடைய நிலையில எல்லாருக்கும் சொந்தக்காரனுக்கும் அவனதான் ஞாபகம் இருக்குவே தவிர தொழில் காரியத்துக்கு கொடுக்குன்னு எவன் நினைக்க மாட்டான். உடனே வக்கீல கூப்பிட்டு சொந்தக்காரங்களுக்கு தான் சொத்து பிரிஞ்சிடக்கூடாது, கண்டவன் கலையும் எடுத்துடக்கூடாதுன்னு சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்க பார்ப்போம். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சக்ராத்துடைய நிலை சோக்கரிவா இருக்கும்போது உடனே சொன்னாங்களாம், பத்ர் சஹாபாக்களை கணக்கெடுங்கள்னு சொன்னாங்க. பத்ர் சஹாபாக்களை லிஸ்ட் எடுங்கன்னு சொல்லி தன்னுடைய வேலை ஆட்களுக்கு பிஏக்கு உத்தரவிட்டார். கணக்கெடுத்தா 100 சஹாபாக்கள் இருந்தான். இந்த 100 பேருக்கு 4000 தங்க காசுகளாக பாக்கெட் போட்டு வைங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தர அழைப்பு பத்ரீன்களுக்கு 4000 கொடுத்தாங்க. இன்னைக்கு பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு நாளை நம்ம நோம்புல கொண்டாடுறோமே, அது கூட அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அன்பளிப்பு மாதிரிதான். அது மாதிரி பணத்தால நம்ம செய்ய முடியல, அவங்களுக்கு நம்ம ஈசால் சவாப் என்பது பேர்லயாவது நம்ம ஒரு அப்படிதான் சொல்றோம். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, ஹியாருக்கும் நிசாயி, உங்களிலே நல்லவர்கள் என் மனைவிமாரிடத்துல நல்லவர்களாக யார் நடக்காங்களோ அவங்கதான் நல்லவர்கள் சொன்னாங்க. என்கிட்ட நல்லவமா நடிச்சுக்கிட்டு என் மனைவிமார்கள்ட்ட யார் சேட்டை பண்றாங்க அவன் நல்லவன் அல்ல. என் மனைவிமார்கள்ட்டையும் நீங்க நல்ல பேர் எடுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் உங்களுக்கு தாய்மார்கள். உங்களுடைய தாயினுடைய மனதை நீங்க புண்படுத்தினா எப்படி உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கு, அதனால என்னுடைய மனைவிமார்களுடைய மனதையாவது புண்படுத்தினா தாங்க மாட்டீர்கள். யாருக்கும் லின்சாயி, உங்களிலே சிறப்பானவர்கள் என் மனைவிட்ட நீங்க சிறப்பானவர்களாக தரத்தை பெறணும். சஹாபாக்கள் யோசிச்சாங்க அந்த ஹதீஸை. நம்ம இப்படி சொன்ன பிறகு கூட யாருக்கும் யோசனை வருது, எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கிட்ட சிறப்பானவங்களா எப்படி நடக்கிறது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யோசனை பண்ணாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கும் அவர்களுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு. ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் கூட்டி அதிகமான சம்பளத்தை தாங்களே, கொஞ்சம் அதிகமான செலவுக்கு தாங்களே, ஒரு சின்ன பண பிரச்சனை இருந்துச்சு. இப்ப இவங்க என்ன நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கிட்ட நம்ம சிறப்பான பேரை பெறணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய மரணத்துக்கு பிறகு யாருக்கும் சொத்து போய் சேராது. மாச சம்பளம் மட்டும் அரசாங்கத்துல வாங்கணுமே தவிர என் சொத்தை யாரும் நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க பங்கு கேட்டு எடுக்கக்கூடாது. என் சொத்து எல்லாத்துக்கும் பொதுவான பைத்துல் மால் சொத்து, நபிமாருடைய சொத்தை யாரும் வாரிசு எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம்ம பாட்டம் மூட்டை சொத்து தந்தா தான் நம்ம ஏதாவது சொத்து வாங்க முடியும். நாமளா சம்பாதிச்சு வாங்க ரொம்ப கஷ்டம் தானே. பரம்பரை சொத்து கொஞ்சம் இருக்கணுமா என்ன, ஆனா பரம்பரை சொத்து யாருக்கும் கிடைக்கல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு வருமானங்கள் எதுவும் இல்லாமல் ஆகிவிட்ட காரணத்தினால 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தோட்டம் வாங்கினார். அந்த தோட்டத்தை வாங்கி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கே அவர் வக்ஃப் செய்தார். 5 லட்சம் ரூபாய் தோட்டம் கொடுத்து தம்முடைய மனைவிமார்களுக்கு வாங்கல, தம்முடைய பிள்ளைகளுக்கு வருமானத்துக்கு வாங்கல. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் செழிப்பா செலவு செய்யும், அவங்களுக்கு சொத்து கிடைக்காது. மாச சம்பளத்தை வாங்கி யார் குடும்பம் நடத்த முடியும்? திடீர்னு பெரிய காரியங்களும் கஷ்ட நஷ்டம் வந்துட்டு அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்காது. மேல் நிச்சயமா வர வேண்டாமா? நம்ம ஒரு வருமானம் 5 லட்சம் ரூபாய் ஒரு தோட்டம் வாங்க. இந்த தோட்டம் வாங்குவார் என்ற விஷயம் முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னாங்க? தோட்டம் வாங்குவார்னு சொல்லல, எனக்கு பின்னாலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சிலர் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இறைவா, அல்லாஹும்ம அஸ்தி இப்னு அவுஸ் மின் சல்சபீலில் ஜன்னah, இறைவா சொர்க்கத்திலே நீ வைத்திருக்கக்கூடிய சல்சபீல் என்னும் அந்த நீரோடையை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு நீ அந்த தண்ணீரை புகட்ட வைப்பாயாக. எனக்கு பின்னாலே என் மனைவிமார்களுக்கு அக்கறையோடு வாரி வாரி வாங்கக்கூடிய ஒரு தண்ணி அவருக்கு தான் இருக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவருக்கு சல்சபீல் சொர்க்கத்து நீரோடை நீ புகட்ட வைன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மாதிரி வாரி வாரி வழங்கினார்கள் சஹாபா பெருமக்கள். தங்களுக்கு தேவைக்கு போக மிச்ச மீதிய வழங்கல, மிச்ச மீதிய வழங்கலங்க. மசாலி இமாம் யஹ்யாவில் எழுதுவாங்க, சில இறைநேசர்களை பத்தி அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுக்கு தேவை இருக்குதே பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார் ஷரீஃப்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு பெண்மணி ஒரு அழகான ஒரு வேஷ்டிய சொந்த தறியில நெய்ந்து நபியை உங்களை உடுத்து அழகு பார்க்கணும் என்பதற்காக ஒரு பெண் சொந்தமா நெய்ந்து கொண்டு கொடுத்துச்சு ரசூலுல்லாஹ். சொல்லும்போது சொல்லிச்சு, நாயகமே என் சொந்தம் தறியில என் சொந்தமா நான் நெய்ந்து உங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறேன் அழகான துணியில. ரசூலுல்லாஹ் அதை வேஷ்டியாக உடுத்தாங்க. அழகா இன்னும் மட்டும் சொல்ல போனா நபியை உங்களுக்கு வேஷ்டி ரொம்ப தேவையாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, நல்ல வேஷ்டிகள் குறைவா இருந்துச்சு. ஒரு சஹாபி அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு, நாயகமே
ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, உங்களுடைய ஆடைக்கும் உங்க அழகுக்கும் ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க. எனக்கு தாங்கலாம் அந்த வேட்டிய. ஒரு பேச்சுக்கு பெருநாளைக்கு புது ட்ரெஸ் உடுத்திட்டு பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம அலங்கார வாசல்ல யாராவது ஒரு ஆள் நின்றுகிட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க, கொஞ்சம் வேஷ்டியை தாங்கலன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அடங்க ஏண்டா ஒரு நாள் கூட இந்த வேஷ்டியை உடுத்திட்டு தொழு கூட பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரல, வாய் வச்சுக்கே நீ அதுல சொல்லுமா என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வேஷ்டி அழகா இருந்துச்சு, தேவையா இருந்துச்சு. இந்த சஹாபி சொன்ன உடனே என்ன செய்தாங்க? வீட்டுக்கு போய் வேற வேஷ்டி மத்த அவர் கையில கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் அந்த சஹாபியை பிடிச்சி வாங்கி போட்டாங்க. எப்படி நீங்க கேட்க முடியும் ரசூலுல்லாஹ்? கேட்டா யாருக்கு இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க என்ற ஒரு தைரியத்துல தானே நீங்க கேட்டீங்க ரசூலுல்லாஹ். நபி உங்களுடைய அந்த தர்மத்தை நீங்க ஒரு கோழைத்தனமா பயன்படுத்திக்கிட்டு கேட்கலாமா? நபி உங்களுக்கு வேட்டி எவ்வளவு நெருக்கடியா இருக்குது நமக்கு தெரியும், ஒட்டுப்போட்ட வேட்டியா போட்டு வரக்கூடிய நபி உங்க புது வேட்டி இதுதான் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, தேவையான நீங்க எப்படி கேட்கலாம்? அவர் சொன்னாரு, எங்க வேட்டி இல்லாம நான் ஒண்ணும் கேட்கலங்க, நல்ல வேட்டியெல்லாம் என்கிட்ட இருக்குது, புது வேட்டியெல்லாம் கடையில போய் நான் எடுத்திருக்கேன், வேட்டி இல்லாம கேட்கல, புது வேட்டி வெள்ளை வேட்டி ரசூலுல்லாஹ் உடுத்த உடைய புத்தாடைய என் கஃபனுக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா கஃபன் ஆடை புத்தாடையா இருக்கணும் தானே, அது ஒயிட்டா இருக்கணும். இந்த ஆடை எனக்கு கஃபன் ஆடையாக நபி உங்க கள்ளத்தி தந்தா நாளைக்கு நான் உடுத்துட்டு வந்தா மரியாதை இல்லாத சபையில ரசூலுல்லாஹ் உடுத்த வேட்டிக்கு தான் உடுத்து வந்த மரியாதையா? அவங்கள பழைய வேட்டி உடுத்து புதிய வேட்டி வந்தா உடுத்தணும்னாரு நான் உடுக்கிறாங்கல்ல, அதை அப்படியே மடிச்சு என் கபன் துணிக்காக தயார் பண்ணி வைக்கிறதுக்காக நான் கேட்டேன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, சரி கேட்ட உடனே தனக்கு தேவை இருக்கவே கொடுத்தாங்க பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் செய்தது தர்மம் இல்லைங்க, தயாளம். தேவை இருக்கவே கொடுத்தாங்க. எனக்கு தேவை இருக்குன்னு சொன்னாங்களா? ஏப்பா நானே ஒரு வேஷ்டியை வச்சுட்டு இருக்கிறேன், இதவே நீ கேட்கலையாப்பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சாதாரண சொல்லி போடுவோம். சொன்னாங்களா? சொல்லல. இன்னைக்கு சாதாரணமா இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் சரித்திரங்கள் எழுவாங்க. எருமுக் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக பிரமாண்டமான ஒரு யுத்தம் எருமுக் யுத்தம். அது மாதிரி ஒரு யுத்தத்தை நீங்க இஸ்லாமிய வரலாற்றை நீங்க பார்த்திருக்க முடியாது. ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு காலித் இப்னு வலீத் என்னும் மாவீரன் தலைமையிலே நடந்த ஒரு சஹாபியுடைய தலைமையில் அந்த யுத்தம் நடந்தது. எதிரிகள் எண்ணிக்கை 3 லட்சம் பேர், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 50,000 பேர். 100 பதில் சஹாபாக்கள் அந்த போர்ல கலந்திருந்தாங்க, 1000 சஹாபாக்கள் அதுல கலந்திருந்தாங்க. அந்த போர்க்களத்திலே ஷஹீதானவங்க 4000 பேர், எதிரிகள் 1,05,000 பேர் கொல்லப்பட்டாங்க. மிகப்பெரிய அந்த யுத்தத்துல காலித் இப்னு வலீதுடைய தளபதியாக இருந்து நடந்த அந்த யுத்தம், அந்த எருமுக் யுத்தம், ஹுதைஃபத்துல் அத்வி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த யுத்தத்திலே நான் என்னுடைய செச்சா மகனை சந்திப்பதற்காக காயமுற்றவர்கள் அவர் இருந்தால் அவருக்கு தண்ணி கொடுக்கலாம், சக்கராத்து நிலையில தண்ணி கொடுக்கலாம், ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே போர்க்களங்கள்ல வெட்டுப்பட்டு குற்றுயிரா கடக்கக்கூடிய கூட்டத்துல நடந்து கொண்டிருந்தேன். யாரை தேடி? என் சின்னவாப்பா மகனை சந்திச்சா அவருக்கு கடைசி நேரத்துல தாகத்துக்கு தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி தண்ணியை சுத்திக்கிட்டு அலைஞ்சேன். அவர் உடனே நான் அவரை கண்டுபிடிச்சிட்டு பக்கத்துல போகும்போது இன்னொரு மனுஷர் சத்தம் போட்டார். சத்தம் போடும்போது என்னுடைய சின்னவாப்பா மகன் அசார இலைகி அடுத்தவரை பார்த்து கையை காட்டுறாரு, எனக்கு தாகம் தான், ஆனா அவர் சத்தம் போட்டாரு, அவருக்கு கொண்டு போய் கொடு, என்னை விட அவர் ரொம்ப தாகமா இருப்பார் போல தெரியுது அப்படின்னு சொல்லி கையை காட்டினார். அவர் யாருன்னு போய் பார்த்தா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுடைய சகோதரர் ஹிஷாம் இப்னுல் ஆஸ் அவர் தான். அவருக்கு போனவன் அவரு பக்கத்துல இருந்து தாகமே தனக்கு தாகமா இருக்குன்னு கத்தினாரு. ஹிஷாம் இப்னுல் ஆஸ் கையை காட்டி அவருக்கு கொண்டு போங்க, என்னை விட அவர் தாகமா இருப்பார் போல தெரியுதுன்னு சொன்னார். 3ஆவது கொண்டு போனேன், போறதுக்குள்ள மௌத்தாயிட்டார். 2வது ஹிஷாம் அவர்களுக்காக கொடுக்கலான்னு பார்த்தேன், அவரும் மௌத்தாயிட்டார். என் சின்னவாப்பா மகனுக்கு வந்து அவரும் தனக்கு தேவை என்று இருக்கவே ஒஃபாத்தாகக்கூடிய நேரத்துல கூட அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் என்ற மனப்பக்குவம் சஹாபாக்கள் இருந்துச்சு. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. உங்களுக்கு பசியாக இருந்தாலும் பிறர் பசியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தயாளம் படைத்தவர்கள் மதீனத்து அன்சாரிகள் தான். அல்லாஹ் எல்லாருக்கும் அன்சார் பேர் வைக்க முடியாது, தயாளம் படைத்தவங்களுக்கு தாங்க அன்சாரின் பேர் வைக்கணும். நிரலிச்சமா கொடுத்தோம். சில வழிமார்களுடைய நிகழ்ச்சியை கசாலிமான் எழுதுவாங்க. அதுல அப்பாஸ் இப்னு தஹ்கான் என்பவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனை பேர் துன்யா வாழ்க்கையில மூழ்கி இருக்கிறாங்க, ஆனா அந்த துன்யாவில இருந்து வெளியானதே இல்லை நிறைய பேர். ரசூலுல்லாஹ் துன்யா உள்ளதான் இருந்தாங்க, ஆனா துன்யாவில இருந்து வெளியே போயிட்டாங்க. கப்பல் எங்க இருக்குது? தண்ணிக்குள்ளதான இருக்குது. அதனால அந்த தண்ணிக்குள்ளேயே கப்பல் மூழ்கிறல, மேலோட்டமா நிக்குது. மீன் உப்பு தண்ணிக்குள்ளதான கிடக்குது, ஆனா அந்த உப்பு தண்ணியை மீன் எடுத்துக்கொள்ளல. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்குள்ள இருந்தாங்க, ஆனா உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. உலகத்தினுடைய மூழ்கி பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி பிஸ்ர் இப்னுல் ஹாரிஸ் என்ற ஒரு இறைநேசர் இந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கின்றவர்.
திரும்பி உலக வாழ்க்கை விட்டு வெளியே போய்விட்டார். எந்த அளவு என்று சொன்னா, சக்கராத்து நிலையில ஒரு ஆளு எனக்கு உடையில்லைன்னு கேட்ட உடனே சக்கராத்து நிலையில தன்னுடைய ஒரு சட்டையை கலத்து கொடுத்துட்டு ஒரு ஆள்கிட்ட 20 சட்டை வாங்கி போட்டுட்டு மூத்தானா. நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லன்னா இல்ல இல்ல ஏதாவது சட்டை தாங்க, இல்லன்னா போப்பா அப்படின்றோம். கொஞ்சம் விட்டு அடிச்சே போடுவான் போல தெரியும். இல்லன்னா போம்பா, முதல்ல தண்ணி அடிச்சு போடுவான் போல தெரியும். சில பேர் அடிச்சே போட்டலாம். என் கண்காண மெட்ராஸ் டி நகர்ல ஒரு ஆலயம், ஒரு ஆலயத்தினுடைய வாசல்ல ஒரு ஃபக்கீரத்தை, ஒரு ஃபக்கீரான ஒரு வயசான பொம்பளை, ஒரு பொம்பளை ஒரு பூவித்திற்கு ஒரு பொம்பளை வந்து மிச்சா பாருங்க வாச வயிற்றுல ஏதோ ஒண்ணு. அவன் எந்த நேரத்தில் அவன் கால் வளர்ந்தான் ஆக்கப்படுறானா அது அல்லாவுக்கு தான் தெரியும். ஆனா அந்த நேரத்துல அந்த வயசான ஆள் விதிப்படுறார் ஒரு பிச்சைக்காரர். அவ கோபத்தை கவுலும் மாறும் அல்லாஹ் சொல்றான், கயிறும் இல்லைய சதக்கத்தை எடுத்து போகாதா, நல்ல வார்த்தைகளை பேசுங்க மிஸ்கீன்கள்ட்ட, நல்ல சொல்லுங்க, நீங்க காசை கொடுக்கறத விட அதுதான் சிறப்புங்கிறான் அல்ல. அதனால எல்லாத்திலையும் நல்ல வார்த்தை சொல்லிட்டு ரூபா எத்திக்கு எடுக்காம இருக்காதீங்க. அது யாருக்குன்னா ரூபா இல்லாட்டா தான் நல்ல வார்த்தை சொல்லுங்க. நம்ம எல்லாம் சட்டை காலத்து எந்த காலத்துல கொடுக்க போறோம்? நிறைய சட்டை இருந்தாலும் பழைய சட்டை ஏதாவது கிழிஞ்ச சட்டை இருக்கான்னு தேட சொல்லுவோம். நம்ம கொடுக்க நினைச்சாலும் பொம்பளைக்கு கொடுக்க விடுறது. நம்ம வீட்டு பொம்பளைக்கு சில பேர் அல்ல அதான் குர்ஆன்ல சொல்றான், இன்னமின் அஜ்வாஜிக்கும் அதுவுல்லக்கும், உங்க மனைவிமார்கள் சில பேர் கூட உங்க எதிரி இருக்கிறாங்கிறான் அல்ல குர்ஆன். 4 பேர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதாக்கான அகனியாவுக்கும் அசுகியாவுக்கும், உங்களில் வசதி படைத்தவர்கள் எல்லாம் எப்பொழுதும் செல்வந்தர்களாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் பணக்காரர்கள் எல்லாம் வாரி வாரி வள்ளல்களாக இருக்குமையானா இருந்தால், உங்களுடைய காரியம் உங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யப்பட்டு நடந்தால், இந்த பூமிக்கு கீழே போறதை விட மேலே வாழ்வது சிறப்புங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உங்க காரியம் பொம்பளை கையில மசூரா செய்யப்படுமையானால், நம்ம ஆலோசனை யார்கிட்ட எதுவான கொஞ்சம் என்னையும் கருத்து சொல்ல, உங்களுடைய பணக்காரர்கள் எல்லாம் கஞ்சர்களாக இருந்தால் நீங்க மேல இருக்கிறத விட சுனாமி மாதிரி இதுல கீழே போறது நல்லது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பணக்காரன வாழ்வது சிறப்பு இல்லைங்க, அந்த பணக்காரன் கொடை வள்ளலா வாழ்ந்தாதான் அவன் வாழ்வதிலேயே சிறப்பு, இந்த மண்ணுக்கு மகிமைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவன் நமக்கு இல்லாம நம்ம மனசு இருந்து பணம் இல்லாட்ட நம்ம என்ன செய்ய முடியும்? மனசை கொண்டு ஒரு கல்யாணம் நடத்த முடியுமா? எனக்கு நிறைய கொடுக்கணும் மனசு இருக்குது, குணம் இருக்குது, பணம் இல்லையே, குணத்தை கொண்டு நான் உங்களுக்கெல்லாம் தந்து விட்டேன் இப்படி அள்ளி கொடுக்க முடியுமா? அள்ளி வாங்கிட முடியுமா? எண்ணில பாக்குறான் அந்த சபையிலேயே ஒரு 100 ரூபா நோட்டு கம்மியா இருக்குதுன்னு சொல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் எழுதினார் அபூ ஹஸன் அந்தாக்கி. எல்லா கத்தாலி மாமலி ஐயாவுடைய நிகழ்ச்சி தான் தியாகம், தயாளம் படைத்த இளைஞர்கள். அபூ ஹஸன் அந்தாக்கி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு இடத்துல ஒரு விருந்துக்கு நாங்கெல்லாம் ஒன்று போடணும். ஒரு 30 பேருக்கு மேல வந்துட்டாங்க வீட்டுல திடீர்னு. ஆனா எங்கள்கிட்ட இருந்ததே எண்ணப்பட்ட சில ரொட்டிகள் தான். எண்ணப்பட்ட சில ரொட்டி, அதிகமா ரொட்டி இல்லை. ஆனா 30 பேருக்கு மேல இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டோம். 33 பேருக்கு மேல இருக்கிறோம். இருக்கிறதே எண்ணப்பட்ட சில ரொட்டி தான். எண்ணப்பட்டதுன்னு சொல்லும்போது 5 இருக்கலாம், 4 இருக்கலாம். கடைசியில ஏன் லைட் ஆஃப் பண்ணணும்னு சொன்னா, சரி வெளியே தெரிஞ்ச ஒரு ஆள் எடுத்து ஒரு ஆள் எடுக்காம இருக்கலாம். கடைசியில் லைட்டை போட்டு பார்த்தா யாருமே சாப்பிடாம அப்படியே இருக்கிறான். ஏன்? ஒருத்தர் நினைக்கிறார் ரொட்டி கம்மியா தான் இருக்கு, அவர் சாப்பிட்டு நம்ம பத்தி அனுப்பிடுவோம். கூட்டத்துக்குள்ள அவ்வளவு பேர், 30க்கும் மேற்பட்டவங்க அவ்வளவு பேர் இறைநேசக்காரர் இருக்காங்க பாருங்க. நம்ம பசியா இருப்போம், நமக்கு தெரியும் வெளிச்சத்துல தான் ரொட்டி எத்தனை நமக்கு தெரியும். 30 பேருக்கு மேல இருக்கும். ஆளுக்கால் ரொட்டி எத்தினா தாளாதான் தடவிட்டே இருக்கணும், தவணைதான் தடவணும். அப்ப அவர் சாப்பிடுறோம், நம்ம விடாம இருக்கும். எல்லாரும் கையை எடுத்து அவ்வளவு பேர் கையை எடுத்துருக்காங்க, ரொட்டி அப்படியே இருக்கு. அப்ப அவ்வளவு பேருக்கு சில நேரத்துல நம்ம கல்யாண வீடுகள்ல பார்க்கலாம். சில ஊர்கள்ல நம்ம முதல்ல சமையல் வைக்கும்போது ஒரு துண்டு கறி நமக்கு முன்னால இருக்கு. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அடுத்த பக்கத்துல இருக்கும் பாருங்க. என்னடான்னு பார்த்தா அப்படியே திருப்பி விட்டுருப்போம் தாளாக. நம்ம பக்கத்துல இருக்கட்டும், அந்த பக்கம் எலும்பு இருக்கு. சில இடத்துல இறக்காது, திருப்பிக்கு சொல்லல. என்னப்பா இது ஒரு மந்திரமா இருக்கு, திடீர்னு அப்படியே லைட்டா திருப்பி விட்டுறது. அப்ப எந்த பக்கம்? எலும்பு பக்கம் கறி, கை பக்கம் எலும்பு வந்துருக்கு. இப்படி நம்ம தின்னாலும் அவன் எப்படி போட்டு நமக்கு காரியம் நடக்குதா அப்படிதான் பாக்குறோம். நம்ம பக்கம் மாமிசம் இல்லையா அப்படியே சுத்திடுவோம், அப்படியே புடவைஞ்சா மாதிரி சுத்திடுவோம். அதை தகன அவன் எந்த பக்கமா தலையாட்டுறான்னு பார்ப்போம். இதெல்லாம் உலகத்துல நடக்கிறதா சொல்றோம். உலகத்துல எங்கேயுமே நடக்காத அபூர்வத்தை சொல்லல. அதனால லிஸ்ட் போட்டு இந்த வீட்டுல இவன் தாவா வச்சுதான் சொல்ல முடியுமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? அடுத்தவனை பத்தி யோசிக்காத, ஒன்ன பாரு, உன் வயத்தை பாருன்னு சொல்றான். எழுத்த பார்த்து ஓதுங்கிறான் சில இடத்துல. சாப்பாட பந்தியில எழுத்த பார்த்து ஓதுன்னு என்ன அர்த்தம்?
சில எங்க ஊர்களில் சில பழக்கம் இருக்கு. பக்கத்து வீட்டில் பக்கத்துல சகனில் சாப்பிட பிடிக்கும் சொந்தக்காரனா இருந்தா நம்ம சகனில் கொஞ்சம் கறி அதிகமா இருந்தா எடுத்து அந்த பக்கம் போடுவோம். உங்க ஊர்ல இருக்க எச்சி நினைச்சுவாங்க என்ன தெரியல, எங்க ஊர்ல அது பழக்கம் இருக்கு. கொஞ்சம் சகனில் அதிகமா இருந்தா சொந்தக்காரங்க என்ன நினைச்சது கொஞ்சம் இறைச்சி தீக்க அதில் போட்டுக்கிறது. இன்னும் அந்த பிள்ளைனா இங்க 2 பிள்ளைங்க அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்களே. அப்படி அடுத்தவங்க பாக்குறது நம்ம சாப்பிடுவோம். அவன் 2 துண்டு இருந்தா என்ன 3 துண்டு இருந்தா நமக்கு என்ன, நம்ம 6 துண்டு இருக்கா நம்ம வெட்டிடுவோம் அவ்வளோத்தையும். அப்படி நினைக்கக்கூடிய உண்மையான மூமின் அல்ல என்று நம்முடைய மூதாதையர்களுடைய அந்த வளம் இருந்து கொண்டு இது மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை எழுதுறான். ஒரு முறை ஒரு இறைநேசர் இடத்துல ஒரு பொருளை கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, என்கிட்ட எதுவுமே இல்லை, வேணா என் நிலையை உருகி தர்றேன். நிலையை உருகி கொடுத்தாங்க. அதாலே நம்ம கேள்வி வீட்டில் உள்ள நிலையை உருகுனா என்ன ஆகணும்? மனைவி உருவாங்க, காசு இருந்தா ஜேப்ல இருந்தா எடுத்து கொடுங்க. வீட்டில் உள்ள நிலம் கம்மி பணம் கம்மி பணமர கம்மியெல்லாம் உருவாதீங்கன்னு யாராவது சம்மதிப்பாங்களா? என்கிட்ட எதுவுமே இல்லை, வேணா என் ஓட்டை உருகி தரேன்னு சொல்லி ஓட்டினுடைய ஒரு பணமர கம்பை எடுத்து உருகி கொடுத்தாங்க அவருடைய இறைநேசத்தில். இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தேவை இருக்கவே பிறருடைய தேவையை தேர்ந்தெடுப்பார்கள் அல்லாஹ் சொல்றானே. அந்த தஃப்சீர்ல 4 செய்திகளை குர்துபியில எழுதுவார். தஃப்சீர் குர்துபியில 4 வரலாற்று செய்தி எழுதுவார். குர்ஆனை ஓதுறது பெருசு இல்லங்க, அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுது, சஹாபாக்களுடைய சரித்திர பின்னணியில அந்த வாழ்க்கையில எது அல்லாஹ் சொல்றான் என்பதை தஃப்சீரோடு பார்க்கும்பொழுது நம் முழுமையா அந்த ஆயத்து நம்முடைய வாழ்க்கையில இடம்பெற வாய்ப்பு இருக்கு. 4 செய்தி எழுதுவார். எப்படி தன் பசியை விட பிறர் பசியை தேர்ந்தெடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல நிறைய சொத்துக்கள் அரசாங்க சொத்து ஆன உடனே தன்னுடைய அடிமையை அழைத்து 4000 வெள்ளி எடுத்து முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு கொண்டு கொடுத்தாங்க. முஆது இப்னு ஜபல்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க சஹாபி. நீ இந்த ரூபாயை கொடுத்து அவர் அந்த ரூபாயை என்ன செய்யறாரு, பீரோல வைக்கிறாரா, என்ன சொல்றாருன்னு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு சொன்னாங்க. நம்ம ரூபா வந்தவன பீரோ சாவியை தானே தேடுவோம் நம்ம உள்ள வைக்கிறதுக்கு. வந்தா முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு கொடுத்தாங்க. நல்ல முதல்ல அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு கொடுத்தாங்க. அப்ப கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாரு இந்த ரூபாயை அவர் என்ன செய்யறாரு. உடனே அவர் கேட்கிறாரு பக்கம் அவங்க வீட்டுல தன்னுடைய மனைவிட்ட, அந்த வீட்டுல கொண்டு ஒரு 7 திரவம் கொடு, இந்த வீட்டுல கொண்டு ஒரு 4 திரவம் கொடு, இந்த வீட்டுல ஒரு 5 திரவம் கொடு, அவர் ரூபாய் இல்லாம இருக்காரு இவர் ரூபாய் இல்லாம இருக்காரு, அவ்வளோத்தையும் அங்கேயே காலி பண்ணிட்டேன். வந்து சொன்னாங்க என்ன நடந்துச்சு. போன உடனே 4000 யாரு தந்தா, உமர் தந்தாருன்னு சொன்னேன். அப்படியா? உடனே அவர் தன்னுடைய மனைவியிட்ட சொன்னார், அந்த வீட்டுக்கு 7 கொடு, இந்த வீட்டுக்கு 5 கொடுன்னு அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாரு. சரி, இன்னொரு 4400 திரவம் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு கொடு, அவர் என்ன செய்யறான்னு பாத்தீங்க. அதை வந்து சொல்லு. முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தருக்கு ஒருத்தர் போன் பண்ணி பேசிட்டு தர்மம் செய்யல. அவர் செய்தார் இவருக்கு தெரியாது, இவர் என்ன செய்யறாரு அவருக்கு தெரியாது. உடனே முஆது இப்னு ஜபல் எழுதியதா, என்னம்பா உமர் கத்தாப் உங்களுக்கு தர சொன்னாங்க. அப்படியா? சரி, இந்த வீட்டுக்கு இவருக்கு கொண்டு கொடு, இவருக்கு கொண்டு கொடு, இவருக்கு கொண்டு கொடு, வீட்டை சொல்லிட்டான். எவ்வளவு கொடுன்னு சொல்லல, அவருக்கு இவருக்கு கொடுத்துருவாங்க. 2 வந்து சொன்னார். நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன், 2 பேரும் பங்கு போட்டு கொடுத்தாங்க. பாதுஹும் மின் பாத், முரளா என்ன சொன்னாங்க, பாதுஹும் மின் பாத், அவர்களுடைய சிலர் குணம் சிலரிடத்திலே இருக்கிறது, சிலர் குணம் சிலரிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார். நபி அவர்கள் வைத்திருந்த அந்த படை எவ்வளவு பெரிய புனித படை தெரியுமா? ஜாஜா அடிக்கிற படை இல்லாது, சின்ன ஜே போடக்கூடிய படை இல்லாது. காசு போட்டா ஜே போடுவான், காசு கொடுக்கறதுனா எதிர்ப்பக்க ஜே போடுவான். அல்லாஹ் சொல்றான், அஷித்தாஉ அலல் குஃபார், காபிர்கள்ட்ட அப்படியே எதிர்த்து நிற்பாங்க. தந்தையே நின்னா பரவாயில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய படைக்கு எதிர்த்து நிற்கிறவன் எவன் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரியா கடுமையா இருப்பான். ருஹமாவு பைனஹும், அவங்களுக்கு மத்தியில ரொம்பவும் இரக்கத்தன்மையோடு நடப்பார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில் என்ன இருக்கும்? இரக்கத்தன்மை இருக்கும். அவர் வீட்டுல அடுப்பு எரிஞ்சுதா, இவர் வீட்டுல ரூபாய் இருக்குதா, அவர் துணி எடுத்தாரா, இவர் துணி எடுத்தாரான்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு இரக்கத்தன்மை இருக்கும். அல்லாஹ் நம்ம தெரியல அன்னைக்கு துணி எடுக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் துணி எடுத்தாரான்னு யாராவது யோசிச்சு இருக்கிறோமா? எடுத்திருந்தாலும் அவர் துணி நம்முடைய தரத்தை போல உள்ளதா, அல்லது கடன் வாங்கி வட்டி கேறி பிள்ளைகளை ஆர்வப்படுத்தி எடுத்திருக்கிறான் யாராவது யோசிச்சிருக்கிறோமா? அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இறைநேசர் படைங்கிறான் அல்லாஹ் குர்ஆன். ருஹமாவு பைனகும், ஏங்க அப்படி சொல்லணும்? நீனும் அப்படி இருப்பா. ருஹமாவு பைனக்கும், உங்களை மாதிரி சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பயிற்சியை நீ உனக்கு ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? குர்ஆன் வாயிலாக ஏன் உனக்குள்ள இரக்கத்தன்மை படக்கூடாது? ஒரு 100 ரூபாயை சில பேருக்கு கொடுத்துட்டு சண்டை வரும்போதெல்லாம் உனக்கு நான் ரூபா தான் தானே 100 ரூபா வாங்கினீங்க சொல்லி காட்டி கேவலப்படுத்தி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு உதவி செய்திருக்கிறான்.
சபையில போட்டு கேவலப்படுத்த சண்டை வந்தவன நீ எந்த காசு கை நீட்டு காசு வாங்கினவன் தாண்டா நீ பிச்சைக்கார பேர் அந்த பேர் இந்த பேரன்னு சொல்லி மானம் போற அளவுக்கு கேட்டான். தர்மத்தை கூட இன்னைக்கு விளம்பரம் தீர்தாங்க கொடுக்குறாங்க. விளம்பரம் பண்ணா தான் தர்மம் கிடைக்கும். சில ஆள்கிட்ட ரூபாய் கலட்டணும்னா அவரை சக்திக்கு மீறி வார்த்தை அல்லாவுக்கு கூட அப்ப வார்த்தைகள் பொழுது வராது. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவருக்கு போட்டு தான் ரூபாய் கறக்க வேண்டியதா இருக்கு. அல்லாஹ் போடுறதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு கற்பனையில் கூட வரமாட்டேன். பாருங்க, சில இறைநேசர்களை பத்தி ரூஹுல் பயான் எழுதுவாரு, இறைநேசர்கள் தர்மம் ரகசியமா தர்மம் கொடுப்பது அல்லாஹ்வுடைய கோபத்தையே அணைச்சிடும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நம்ம யாராவது நினைக்கிறோமா? நம்ம கொடுக்கறதோ மற்றவங்களுக்கு தெரியணும்னு நம்ம நினைக்கிறோம். உங்களை சொல்லுங்க, நான் ஒரு காலங்களை சொல்லல, அப்படி நினைக்கிறவங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை பார்த்து காட்டுறேன், எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க நானா கொடுத்தேன் யாரும் எனக்கு சண்டைக்கு வந்துடக்கூடாது. அப்ப ரகசியமா கொடுக்கிற தர்மம் ராத்திரி பகல் ரகசியமா பரகசியமா தர்மம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இடத்துல எந்த கவலையும் இல்ல மறுமையிலேங்கிறான் அல்லாஹ். சில ரகசியங்களை பகிரங்கமா சில தர்மங்களை பகிரங்கமா கொடுத்து ஆகணும். அப்பதான் கஞ்ச பயிரெல்லாம் கொடுப்பான். நம்ம ரகசியமா கொடுத்தா நமக்கு மெத்தது தெரியாது. கஞ்சனை கொடுக்க வைக்கிறதுக்காக கொடுக்கலாம். அது நம்முடைய எண்ணத்தை பொறுத்தது. அதனால நமக்கு எல்லாரும் புகழணும், உடை வல்லன் இவனுக்கு டைட்டி போட்டு சொல்லணும் என்பதற்காக நம்ம கொடுக்க கூடாது. அப்ப இறைநேசர்கள் தன்னுடைய தர்மத்தை எந்த அளவுக்கு ரகசியமா கொடுத்தாங்கன்னா ரூஹுல் பயான்ல ஒரு லிஸ்டையே எழுதுற. சில இறைநேசர்கள் நினைச்சுவாங்களாம் நம்ம கொடுக்கிற தர்மம் மற்றவனுக்கு தெரியலையோ வாங்குற ஆளுக்கே தெரியக்கூடாது. யாருக்கே தெரியக்கூடாது. நம்ம யாருக்கு கொடுக்கிறோமோ அவன் நம்ம தான் நான் கொடுத்தாலும் தெரியக்கூடாதுன்றதுக்காக சில கண்ணு தெரியாத ஆளுக்கு கொடுப்பாங்களாம். சில இறைநேசருக்கு கண்ணு தெரியாத கொடுப்பாங்களா? ஏன் அவரு நம்ம கொடுத்தா அவருக்கு தெரியும், நம்ம பார்த்தா ஒரு கூலி குறுகி நிற்க வேண்டிய தேவையில்லை. இவருக்கு நம்ம உதவியை கேட்டிருக்கிறோம். சில ஆட்கள் சில நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை அடுத்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய இருக்கா இருக்காலும் வந்து அல்லா காப்பாற்றுற அந்த மாதிரி நம்முடைய காரியத்துக்காக அடுத்தவங்கள்ட்ட கையேந்தாம அல்லா காப்பாற்றுவானாக. அந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா அப்படியே ஒழிச்சு துண்டை போட்டு ஓடுறாங்க. ஆக நமக்கு ஏதாவது ஒரு வரவு கிடைக்கணும்னு நினைச்சா நம்ம தெரிஞ்சவங்க இருக்கானே நம்மளோட யார்ட்டையா சொல்லி கேவலப்படுத்திடுவானே நம்மளை பார்க்கணுமா என்ன? ஒரு ஆள் நம்மகிட்ட ஒரு ஊர் தராவி தொழில் நேரத்தில் கூட ஒரு ஆள் சொன்னார், அதிரத்து ஒரு பள்ளிக்கு போனேன், நான் எழுதி அறிவிப்பு செய்து பேச நினைக்கும் போது அந்த மோதியாரா இருக்கக்கூடிய எங்க ஊருக்காரா இருக்கிறார். அவர் தான் அண்ணன் நான் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்தேன். எனக்கு தேவை நான் சொன்னா எனக்கு மானம் போயிருமோன்னு ஒரு சூழல். அப்ப கண்ணுக்குள்ள ஆளு கொண்டு கொடுத்தாங்க. சில இறைநேசர்கள் நினைச்சுவாங்களாம் நம்ம கொடுக்கிற தர்மம் தெரியக்கூடாதுக்காக அவருக்கு மிஸ்கீன்கள் போற பாதையில போட்டுருவாங்களாம். குறிப்பிட்டு அந்த வர்ற நேரத்தை கனெக்ட் பண்ணி போட்டுருவாங்களாம். அவங்க எடுத்துட்டு போட்டுருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்களாம் அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க அந்த கொடுக்கிற ஆளை பார்க்காம கொடுக்கிற பொருள் மட்டும் கண்ணில் படுற மாதிரி இடத்துல வச்சுருவாங்க. அவங்க கண்ணில் படுற மாதிரி அவங்க பார்வை படுற மாதிரி இடத்துல வச்சிருவாங்க. சில நேரத்தில் நினைச்சுவாங்களாம் தூங்கிட்டு இருக்கும்போது துண்டில் கட்டி வச்சிருவாங்களாம். நம்ம தெரியக்கூடாது. கொடுத்த ஆளு கூட யாரும் தெரியக்கூடாது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு குர்ஆனுக்கு அடுத்து ஹதீஸ்னு ஒன்று சொல்லணும்னா எல்லாருக்கும் யாவும் வர்றது புகாரி தெரிவித்தாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய புகாரி இமாமை பத்தி நம்ம தெரியும். புகாரி இமாம ஒரு ஹதீஸுடைய மேதையாக மட்டுமே நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய கொடை வல்லல். சியரு ஆலாமு நுபலாயின் வரலாறுல பாபு கராமத்திஹி வ சமாஹத்திஹின்னு ஒரு பாடம் போடுறார். புகாரி இமாமுடைய கொடை வல்லல், கொடைத்தன்மை, அவருடைய தயாள தன்மை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு தலைப்பே போட்டு பல செய்திகளை கொடுக்குறாங்க ஆசிரியர். அவங்களுக்கு ஒரு நிலை இருந்துச்சு, குத்தகைக்கு விட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு 700 ரூபாய்க்கு. அதுல காய்கறிகள் நிறைய விலை. அவங்க அதிகமா வெள்ளரி பிஞ்சு பழங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால குத்தகைக்கு எடுத்தவர் அடிக்கடி உங்கள்கிட்ட வரும்போது ஒரு வெள்ளரி பிஞ்சோ 2 வெள்ளரி பிஞ்சு பழமா பார்த்து கொண்டு வருவார். கொண்டு வர்றதுக்கு 100 வெள்ளி கொடுப்பாங்க. இன்னைக்கு வெள்ளரி பிஞ்சு சிவகாசிக்கு போனா 25 ரூபாம்மா, 25 ரூபா. சிவகாசிக்கு போனா எவ்வளோ? 25 பிஞ்சு 5 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஆனா 2 வெள்ளரி பிஞ்சு கொடுத்து எவ்வளவு எடுத்து கொடுப்பாங்களா? 100 வெள்ளி கொடுப்பாங்களாங்க. புகாரிமா 2 ரூபாய் கூட போகாது. அந்த புகாரி செய்தியை எழுதுறதுக்கு எழுத்து பணியில உதவி செய்தாரே அவருடைய மாணவர் அப்துல்லா இப்னு ஹாத்தம், முகமது இப்னு ஹாத்தம். இன்னைக்கு காலம் முழுவதும் ஒரு முதலாளிட்ட ஒரு தொழிலாளி வேலை செய்யறான். முதலாளி எங்க வீட்டுல கல்யாணம் வருது, 30 வருஷம் உங்களுக்கு நான் வேலை செய்ய ஏதாவது நீ சும்மா வேலை செய்ய 2000 சம்பளம் வாங்குறீங்க, சரி ஒரு 2000 ஒரு மாசம் சம்பளம் வச்சு வாங்கிட்டு போ அப்படிங்கிறான். காலம் முழுவதும் அவங்க சம்பாதிச்சு கொடுத்தோமே ஏதாவது விசுவாசம் காட்டுறான்னு அன்னைக்கு சில பேர் புள்ளமா நடத்துறாங்க. அதேதான் லட்சத்துல ஒண்ணு. புகாரி இமாம் என்ன சொன்னாங்க, எழுத்து பணியில அவருக்கு ஒரு உறுதுணையாக இருந்த தன்னுடைய மாணவர் முகமது இப்னு ஹாத்தம் ஒரு வீடு வாங்கினாங்களாம். ஒரு வீடு சொந்தமா ஒரு 920 ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினான். சொன்னாங்க உனக்கு ஏதாவது பண தேவை இருக்கா? ஆமா, அந்த வீடு வாங்கின காசை நான் உனக்கு தரேன்னு கொடுத்தாங்க. அவ்வளவு ரூபாய். இது மாதிரி ஏராளமான செய்தி. எப்பவுமே பணத்தை அவங்கள்ட்ட இருக்குமா?
பணப்பை எப்பவுமே முகமது பின் ஹாத்திம் சொல்றாங்க, ஒரு ஆள் நிறைய தடவை கேட்டு வாங்கிக்கிட்டே இருந்தார். பல தடவை அவர் பணம் வாங்கிக்கிட்டே இருந்தார். பல தடவை அவர் வாங்கிட்டு இருந்தார். கேட்டேன், பல தடவை வாங்கினீங்களா, அந்த பணத்துல எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டேன். ஒவ்வொரு தடவை எனக்கு 300 வெள்ளி இருந்துச்சுன்னு சொன்னார். வாங்கினவர் துவா செய்தாரு. சில மிஸ்கின்கள் கொடுத்தா அல்லாஹ் அவன் நல்லா ஆக்கட்டும், உங்க புள்ள ஓட்டி எல்லாம் நல்லா இருக்கட்டும் சொல்லி துவா செய்து போவாங்க தெரியுமா, அது மாதிரி அவர் துவா செய்தார். அல்லாஹ் உங்களுக்கு நல்லா இருக்கட்டும், துவா செய்யாதப்பா, யாராவது பாத்திர போறாங்கப்பா, பார்த்தா நான் கொடை கொடுக்கக்கூடியவன், என்னை பத்தி விளம்பரம் வந்து பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னாங்களாம். பாரு, துவா செய்யாம நாம போய் நீ துவா செய்யறத பார்த்து ஏன் துவா செய்யற, ஏதாவது கொடுத்ததான் விளங்கிடுவாங்க அப்படின்னு யாருக்கே தெரியாம கொடுக்க நினைப்பாங்களாம். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் தன்னுடைய சொந்தக்காரர்கள் ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு போய் நம்ம உதவி செய்தா நாளைக்கு அவர் முகத்தில் முழிக்கும் போது நம்ம உதவி செய்ததுனால அவர் நமக்கு முகத்தை பார்க்க கஷ்டப்படுவாரா என்ன? அதனால ஒரு 1000 ரூபாயை கொடுத்து என் சொந்தக்காரர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நீ கொடுக்குற மாதிரி கொடுத்துரும் இமாம் ஜாஃபர் சாதிக் இமாம் கொடுத்தாங்க. கொடுத்த ஆள் கொண்டு போய் கொடுத்தார். ஆனா இமாம் ஜாஃபர் சாதிக் தந்தா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாங்கினவர் சொன்னாரு, எங்க நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கீங்க, எங்க குடும்பத்துக்கார ஒரு ஆள் இமாம் ஜாஃபர் சாதிக் ஒரு ஆள் இருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார், அவர் நம்மளை கவனிக்கவே இல்லை, நீங்க சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் எனக்கு உதவி செய்றீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மனசு நல்ல மனசு அவங்களுக்கு இல்லையேன்னு சொன்னாங்க. ஆனா நல்ல மனசு யாருக்கு இருந்துச்சு? இந்த மாதிரி உணர்வு நமக்கு கனவுல கூட வராது. நம்ம கொடுக்குற அளவுக்கு புகழணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஒருத்தனுக்கு உதவி செய்யறோம்னா உதவி அளவுக்கு நம்மளை புகழ்றானா, நமக்கு பாராட்ட தெரிவிக்கிறானா, பால் போஸ்ட் அடிச்சு விட்டுறானா, புகழ் மாலை சூடுறானா பாக்குறோம். ஆக வழிமார்களா இருக்கக்கூடியவர்களை பற்றி ஃபஸாலி இமாமும் இது மாதிரி ஏராளமான செய்திகளை தஃசீர்களிலேயே நம்ம பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக வழிமார்களா இருக்கக்கூடியவர்கள் நாம அள்ளி கொடுப்போம், ஆனா நாமெல்லாம் நுள்ளி கொடுப்போம். வழிமார்கள் அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். தனக்கு போகதான் தான தர்மம் நமக்கு வசனம் பேசும். தனக்கு போகதான் தான தர்மம், தனக்கு போகதான் தான தர்மம் நம்ம சொல்றோம். ஆனா வழிமார்கள் தான தர்மம் கொடுத்து போகதான் தமக்கு, தனக்கு போகதான் தான தர்மம் நம்ம நினைப்போம். நம்ம சொல்றோம்ல தனக்கு போக தான தர்மம் கொடுப்பா அப்படின்றோம். ஆனா வழிமார்கள் தான தர்மம் கொடுத்த பிறகுதான் தமக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு வரலாறு இப்னு சாத் எழுதுவாரு, அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆட்சியில் இருக்கும்போது 2 மூட தங்கம் கொடுத்து விட்டாங்க, 2 மூட வெள்ளி கொடுத்து விட்டாங்க, 1 லட்சம் வெள்ளி 2 மூட நிறைய கொடுத்து விட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு உடனே ஒரு தாம்பள தட்டை எடுத்து எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு நோன்பு வச்சிருந்தாங்க. 1 வெள்ளி கூட வீட்டை இல்லை. சாயந்தரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பணிப்பெண்ணை பார்த்து சொன்னாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு ஹாத்தி சித்திரி, நோன்பு திறக்கிறதுக்கு உணவு எடுத்து வை. அப்ப சொன்னாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு எதையும் நீங்க வைக்கலையாங்க, காலையில 1 லட்சம் வெள்ளி வந்துச்சு, 2 மூட நிறைய வந்து, எனக்கு நோன்பு திறக்கிறதுக்கு 1 ரூபாய கூட நீங்க இறைச்சி வாங்குறதுக்கு எடுத்து தரலையே நீங்க, அது அளவுக்கு உங்க மனசு வரலையா? அப்ப சொன்னாங்க, லாத்து அன்னி சீனி, என்ன நீ பேசாத, எனக்கு ஞாபகப்படுத்தியிருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன். அப்ப தனக்கு நோன்பு திறக்கணும் என்பது கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நாஸ்டா ரெடி பண்ணணும், அதுக்கு இறைச்சி வாங்குறதுக்கு ஒரு வெள்ளி தான் என்பது கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இல்லம்மா, லாத்து அன்னி சீனி, என்ன குறையா பேசாத, என்னை ஞாபகப்படுத்தியிருந்தா நான் 1 ரூபாய் எடுத்து வச்சிருப்பேன் அப்படிங்கிறேன் ஆச்சாரங்கள். அப்ப தனக்கு போக தான தர்மம் இல்லை. இறைநேசர்கள்ட்ட தானம் தர்மம் செய்த பிறகுதான் நமக்கு வேணும் என்ற ஒரு உணர்வு சாதி இமாம்கிட்ட இருந்தது, வழிமார்கள்ட்ட இருந்தது. இது மாதிரி வழிமார்கள் என்பவர்கள் மனிதர்கள்ட்ட மட்டுமே இரக்கத்தன்மை ஈகத்தன்மை நடத்தலைங்க, மிருகத்திட்டையும் நடத்திட்டான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய பயான நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் ஓடோடி வந்துச்சு, வேகமா வந்துச்சு. வேகமா ஓடி வந்தோன்னு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தலை அருகில வந்து நின்னுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே உஸ்குன் யா அய்யுல் பைர், அமைதி வயின் தக்கு சாதிகா பலக்கத்து வயின் தக்கு காலிபா பாலைக்கு கிதுபு, அமைதி, நீ உண்மையை சொன்னா உனக்கு பாதகமான தீர்ப்பு கொடுப்பேன், நீ பொய் சொன்னா உனக்கு பாதகமான தீர்ப்பு கொடுப்பேன், அமைதியாயிரு, என்ன விஷயம்? அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே அது என்ன சொல்லுது, உங்க தலைமாட்டில் வந்து சொல்லுது, உட்கார்ந்து இருக்கும்போது தலைமாட்டில் வந்து கத்து. உடனே அது தன்னுடைய எஜமானனை பற்றி மோசமான சில குற்றச்சாட்டுகளை என்னிடத்தில் அது புகார் செய்யுது. என்ன புகார் செய்யுதுன்னு சொன்னா, இந்த ஒட்டகம் அவனுடைய சொந்தக்காரன் அறுக்கிறதுக்கு இல்லதாக பயந்து ஓடி என்கிட்ட வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லாலே அறுக்க திட்டமிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் ஓடி வந்தான் சில பேர். இது ஏன் ஒட்டகம் 3 நாள் ஆச்சு, இது அறுக்க திட்டம் போட்டு 3 நாள் எஸ்கேப் ஆனது, இப்போ உங்க முன்னாலதான் இதை நாங்கள் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லு. உடனே சொன்னாங்க, எப்பா இது உங்களை பத்தி மோசமான சில குற்றச்சாட்டுகளை சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு கேட்டான். இது உங்கள் இடத்துல பல நிலைகளிலே வளர்ந்திருக்கிறது, உங்களுக்கு பல குட்டிகளை பெற்று தந்திருக்கிறது, நீங்கள் குளிர்காலத்தில் கஷ்டப்படும் பொழுது குளிரை விட்டு காப்பாற்றுவதற்காக வெப்பமான இடத்துக்கு உங்களை பயணம் செய்து கொண்டு
நீங்க வெயில் காலத்துல நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல பசுமையான நேரத்துக்கு உங்களை கொண்டு பயணம் செய்திருக்கிறது. இது மாதிரி வெயில் காலத்திலையும் குளிர் காலத்திலையும் கஷ்டப்பட்ட அந்த மிருகம் வசந்த காலத்தை எதிர்பார்த்து கொஞ்ச கால கஷ்டம் நம்ம சந்தோஷமா நம்ம சாப்பிடலாம்னு எதிர்பார்த்து இருக்குது. அந்த நேரம் பார்க்க அதை அறுக்கிறதுக்கு நீங்க திட்டம் வச்சுக்கலாமே, அது போகாது. 2 சீசன்ல உங்களுக்கு உதவி செய்யுது. நல்ல சீசன் அது வருது. வெயில் காலத்தையும் உங்களுக்கு உதவி செய்யுச்சு, குளிர் காலத்திலையும் உங்களுக்கு உதவி செய்யுச்சு, வசந்த காலம் அதுக்கு வருது. பூண்டல்ல செழிப்பா சாப்பிட்டு குழுன்னு ஆகக்கூடிய இந்த நேரத்துல போய் அறுக்க கட்டி வைக்க திட்டம் போடுறதா அது புகார் இருப்பா. இஸ்தகாசபி நபிக்கும் உங்க நபிக்கு உதவி தேடி வந்திருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தர்ஹீப் வ தர்ஹீப் என்ற கிதாபில் அந்த செய்தியில் ஒரு நாளா பார்க்குது. உடனே அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், இனிமேல் நாங்கள் விற்கிறதாக இல்லை, நாங்கள் அறுக்கிறதாக இல்லை. இனிமேல் நாங்கள் விற்கவும் மாட்டோம், யாருக்கு விற்கவும் மாட்டோம். ஏன்னா யாருக்கு விற்றாதான் நாங்கள் அறுத்துருவோம். நாங்கள் அதை யாருக்கும் நாங்கள் அறுக்கவும் மாட்டோம். கரெக்டா நீ பொய் சொல்ற. சில என்ன சொன்னாங்க, நீங்க பொய் சொல்றீங்க, உங்களுக்கு அது உதவி தேடி வந்திருக்கு. இத்தகாச உங்களுக்கு உதவி தேடி வந்த பொழுது சொல்லம் துறை நீ உதவி செய்யல. வான அவுலாது ரஹமத்தி மின்கும், நான் தான் இதை இறக்கப்படுறதுக்கு உங்களை விட தகுதியானவன். இந்த உயிரினத்தின் மீது இரக்கம் கொள்வதற்கு உங்களை விட நான் ரொம்ப அருகதையான என்னிடத்துல உதவி தேடி வந்திருக்கு. நான் யாருக்கு விட்டு கொடுக்க தயாராகல சொல்லி, இதுக்கு எவ்வளவு கொடுத்து நீ வாங்கின? 100 ரூபாய், 100 வெள்ளி கொடுத்து வாங்க. அந்த 100 ரூபாய் அவங்க கையில கொடுத்து அந்த ஒட்டகத்தை பார்த்து சொன்னாங்க, இன்தலிக்கு அந்த பொருவம், நீ போமா, நீ சுதந்திரம் ஆயிட்ட. உனக்கு உண்டா கொடுக்க வேண்டிய ரேட்டை நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ கவலைப்பட தேவையில்லை. இன்தலி அந்த பொருவம், நீ சுதந்திரமா நீ நடந்து போகலாம், நீ கவலைப்படவே தேவையில்லை. அந்த ரூபாயை கொடுத்து அதை விடுதலை செய்தான். போகும்போது சும்மா போகலங்க, மனுஷன்ட்ட நன்றியை மறந்துடுவான். ஆனா ஐயையும் ஜீவன் நன்றியை மறக்கல. திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நபி அவர்கள் தலையார்கள் மீண்டும் மீண்டும் கத்திட்டான். உடனே ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. சும்மா ரகா திரும்ப கத்திச்சு, ஆமீன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சும்மா ரகா திரும்பவும் கத்திச்சு, ஆமீன் சொன்னாங்க. 4வது கத்தும்போது அழுதுட்டாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டா, நாயகமே அது என்ன கத்துது, நீங்க ஆமீன் சொல்றீங்களே என்ன? இல்ல, அது எனக்கு நன்றி சொல்லுது. ஜஸாக்கல்லாஹு, முதல்ல ஆமீன் நான் சொன்னேன், என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஜஸாக்கல்லாஹு கைரன் அனில் குர்ஆன் வல் இஸ்லாம். ரசூலே, இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து எங்களை எல்லாம் இந்த தீனை, இந்த உலகத்தில் தீனை மணக்க செய்த ரசூலே, இந்த இஸ்லாத்தையும் குர்ஆனையும் கொண்டு வந்த உங்களுக்கு நன்றி. நாம ரசூலுல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். தீன் அதுக்காக வந்திருக்கு, குர்ஆன் உயிரினத்துக்காக வந்திருக்கு, நமக்கு வந்திருக்கு, நாம பின்பற்ற வந்திருக்கு. நாம அல்லாஹ் ரசூலுக்கு நன்றி சொல்லல, நாம சொல்ல வேண்டிய நன்றி அது சொல்லு. குர்ஆனையும் இஸ்லாத்தையும் கொண்டு வந்த நபியே நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கு நல்ல கூலி தருவானா. முதல்ல முஸ்லிம்கள் சார்பா நன்றி, அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன். ஏன்னா எனக்கு நல்ல கூலி தரத்துக்குள்ள துவா செய்யும். 2வது சொல்லிச்சு, ஹக்கன் அல்லாஹு திமாக்க கமா ஹக்கன் தமி, என்னுடைய உயிரை காப்பாத்தின மாதிரி, என்னுடைய உயிரை காப்பாத்தின மாதிரி உங்க உம்மத்துமார உயிரை எதிரியை விட்டு அல்லாஹ் காப்பாத்துட்டுன்னு சொல்லி. இன்னைக்கு பாருங்க, அமெரிக்காவே இன்னைக்கு பிச்சை எவ்வளவு பெரிய மட்டமா ஆக்கிட்டான். ஒரு ஆண்டா காலமா ஆண்டு கொண்டிருந்த இன்னைக்கு ஒரு அதிபர் இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு கைதியா நிலையில இன்னைக்கு ஆக்கப்பட்டு எவ்வளவு இழிவான நிலையில ஆகிட்டான். அப்போ என்னுடைய உம்மத்துமார்களுக்கு, உங்க உம்மத்துமார்களுடைய உயிரை எரிய விட்டு அல்லாஹ் காப்பாத்துங்க, என் உயிரை நீங்க காட்டணும். என்னுடைய பயத்தை விட்டு நீங்க, என்னுடைய எதிரியை விட்டு நீங்க நீக்கி எனக்கு மன நிம்மதியை தந்த மாதிரி அல்லாஹ் உங்க உம்மத்துமாருடைய கவலை விட்டு மறுமையில உங்களுக்கு மன நிறைய தரட்டுன்னு சொல்லி நான் ஆமீன் ஆமீன் சொன்னேன்னு சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி உள்ள இந்த உயிரினங்கள் ஐயரி விழான் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அவைகள் மீது இரக்கத்தன்மையோடும் ஈகியோடு நடக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில பல முன்னேற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் பிறப்பிலேயே உருவாக்க வேண்டும். செயற்கையான சில விஷயங்களை நாம் கேட்டாலும் அதை இயற்கையாக நாம் கொண்டு வந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இறைநேசர்களைப் போல பிறவி குணத்திலேயே கொடை கொடுக்கும் இரக்கம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆற்றல் புரிவானாக என கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு தந்த இது இப்ராஹிம் ஹஸரத் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இதுக்கு உதவி செய்யக்கூடிய பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.